World's biggest astrology community in Tamil. Online Astro TV, வாழ்வின் வெளிச்சம். ஆன்லைன் ஆஸ்ட்ரோ டிவியை கண்டு மகிழுங்கள். அடுத்ததாக நம்முடைய 58வது கருத்தரங்கின் நிறைவு பேச்சாளர் நம்முடைய அறக்கட்டளையுடைய துணை செயலாளர் சிவசக்தி அஸ்ட்ரோவிஷன் நிறுவனர் கோவையை சேர்ந்த திருமதி தனபாக்கியம் அவர்கள். இன்றைக்கி அவங்க என்ன தலைப்பில் பேச போகிறாங்கன்னா, தலைப்பையே ஒரு பேராகிராஃப் மாதிரி கொடுத்துருக்காங்க. அதை படித்து முடிக்கிறதுக்கு 2 நிமிஷம் ஆகிடும். குடும்ப வாழ்க்கை சிறப்பாக இருக்க தீர்க்க வேண்டிய தோஷங்களும் பரிகாரங்களும், திருமண பொருத்தம், கணவன் மனைவி ஒற்றுமை, பணம் சம்பாதித்தல், சொத்து சேர்த்தல், குழந்தை பாக்கியம். ஸோ அப்போ ஒரு பேக்கேஜ் மாதிரி சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி இன்றைக்கி ஸ்பீச் ஒரு ஃபுல் பேக்கேஜாக இருக்க போகுது. திருமண பொருத்தத்தில் ஆரம்பித்து குழந்தை பிறக்கிற வரைக்கும் ஒரு மனிதனுக்கு என்னென்ன மாதிரி பிரச்சனைகள்லாம் வருமோ அதுக்கு எப்படிலாம் பரிகாரம் பண்ணணும் அப்படிங்கிறத மிக சிறப்பான முறையில் நமக்காக கொடுக்க போகிறாங்க. ஏன்னா இன்றைக்கி தோஷம் இருக்கும்போது, இப்போ கூட முடக்கு தோஷத்தை பற்றி பேசினேன். தோஷங்கள் அப்படிங்கிறது ஒரு மனிதனோட வாழ்க்கையில் எப்படி வருதுன்னா, நம்முடைய முன்ஜென்ம கர்மாவால் தான் வரும். அப்போ அதை உணர்ந்து அதை எப்படி சரி பண்ணிக்கிறது, பரிகாரம் பண்ணிக்கிறது அப்படிங்கிறத நாங்கள் நிறைய ஜாதகத்தில் ஆராய்ச்சி பண்ணி நிறைய பேருக்கு சொல்லி சக்ஸஸ் ஆகிட்டுருக்கு. அதை மீட்டிங்கில் சொல்கிறதுக்கு காரணம், இங்கே வர உங்கள் எல்லாருக்கும் அது தெரியணும். ஆன்லைனில் பார்த்துட்டக்கூடிய லைவாக பார்த்துட்டு இருக்கிறவங்க அதை தெரிஞ்சுக்கிட்டு அந்த பரிகாரங்கள் செய்யும்போது மிகப்பெரிய வெற்றியை நீங்கள் அடைய முடியும். அந்த நடைமுறை வாழ்க்கையில் எல்லோரும் உணர்கிறாங்க. ஸோ அப்படிப்பட்ட ஒரு அனுபவ கருத்துக்களை இன்றைக்கி நம்மளுடைய துணை செயலாளர் அவர்கள் நமக்காக சொற்பொழிவாட்டிருக்காங்க. அவர்களை பேச வருமாறு அன்புடன் அழைக்கின்றேன். ஜோதிட பிரபஞ்ச குழு அறக்கட்டளை நடத்தும் 58வது கருத்தரங்குக்கு வருகை புரிந்த அனைவரையும் வருக என வாழ்த்தி வரவேற்கிறேன். ஆன்லைன் அஸ்ட்ரோ டிவி நேயர்கள் அனைவருக்கும் என்னுடைய வணக்கங்களும் வாழ்த்துக்களும். ஈன்றெடுத்த தாய் தந்தையின் பாதம் பணிந்து குருவை சரணடைந்து குலதெய்வ ஆசியுடன் இன்றைய தலைப்பு பார்த்திங்கன்னா தோஷங்களும் அதுக்கான தீர்வுகளும் அப்படின்னு சொல்லி ஒரு தலைப்பை கொடுத்துருக்கோம். ஏன் இதை பேசணும்னு நினச்சோம் அப்படின்னா, இன்றைக்கி தோஷம் அப்படிங்கிறதுலே நிறையா பேரோட சந்தோஷம் போயிடுது. உண்மையாக பொய்யா? ஐயா சரி, டாபிக் வருவோம். குரு வாழ்க குருவே துணை. தோஷம் அப்படின்னு ஃபஸ்ட்டு எடுத்தோன்னா, ஒரு மனிதன் வாழணும் அப்படின்னா, மகிழ்ச்சியாக வாழணும்னா அவனுக்கு எந்தவித சங்கடங்களும் இல்லாமல் எந்த பிரச்சனைகளும் இல்லாமல் வாழணும். அதுதான் ஒரு மனிதனுடைய இயல்பான ஒரு ஆசையாக இருக்கும் இல்லையா? அப்போ ஒரு அம்மா அப்பா இருக்காங்க அப்படின்னா, ஏன்னா நம்ம ஆதி காலத்துலேருந்து நம்ம எடுத்துக்கும் போது முதல்ல ஒரு குழந்தைக்கு படிப்பு, அடுத்தது உத்தியோகம் அப்படிங்கிறதெல்லாம் கொஞ்சம் கடந்த காலங்களில் தான் அதிகமாக இருந்தது. ஃபஸ்ட்டு பார்க்குறதே ஜாதகம்னு எடுத்தால் எதுக்கு பார்ப்பாங்க? திருமணம்ங்கிற ஒரு விஷயத்துக்கு தான் பார்ப்பாங்க இல்லையா? அப்போ நம்ம திருமணத்துலேருந்தே ஸ்டார்ட் பண்ணலாங்கிறது தான். ஏன்னா ஒரு திருமணம்னு ஆரம்பித்ததுக்கப்புறம் தான் அதுக்கப்புறம் அவங்களோட வேலைவாய்ப்புகள், குழந்தை, அந்த மாதிரி விஷயங்கள் வரணும் அப்படின்னு. இன்றைக்கி திருமணம் அப்படிங்கிறதே நிறையா பேருக்கு எட்டாக்கணியாக போயிடுச்சு. காரணம், நம்மளை மாதிரி ஜோதிடர்களும் பாதி காரணம். செவ்வாதோஷம் இருந்தால் செவ்வாதோஷம் பொண்ணை எடுக்கக்கூடாதுங்கிறோம். ராகுக்கேது இருந்தால் ராகுக்கேது தோஷம் இருக்கிற பொண்ணை ஒரு ஜோதிடர் சேர்த்தலாங்கிறாரு, ஒரு ஜோதிடர் வேண்டாங்கிறாரு. ஒரு இடத்துல கல்யாணம் பார்த்து பொருத்தமாயிருச்சு, கல்யாணம் பண்ணி முடிச்சு டேட்டு சரியில்லைன்றாங்க. அப்புறம் நியூமராலஜின்றாங்க, நியூமராலஜி படி டேட்டு சரியில்லைன்றாங்க. மண்டபம் கிடைக்கிற அன்றைக்கி கல்யாணத்தை வச்சுக்கிறோம், 6 மாதம் கழிச்சு டைவர்ஸுன்றாங்க. இல்லையா, பிரச்சனை ஆயிருதுங்கிறாங்க. இதுக்கெல்லாம் பேசிக் ரீசன் என்ன அப்படின்னா, முதல்ல ஒரு குழந்தைய எல்கேஜியில் சேர்த்துனா இப்போல்லாம் என்ன பண்ணுறோம்? ஸ்கூலில் கொண்டு போய் விட்டால் என்ன பண்ணுறாங்க? ஃபஸ்ட்டு பேரண்ட்ஸுக்கு எலிஜிபிலிட்டி இப்போ செக் பண்ணுறாங்க. அந்த குழந்தைய எங்கள் ஸ்கூலில் படிக்க வைக்கணும்னா நீங்கள் லட்சமாக பணம் கட்டினா பத்தாது, உங்களுக்கு எங்களோட ஸ்கூலோட கல்வி முறைகளை பின்பற்றக்கூடிய அளவுக்கு உங்களுக்கு நாலேஜ் இருக்கான்னு பேரண்ட்ஸுக்கு டெஸ்ட் வைக்கிறாங்க. அது உண்மை தானே? அதே மாதிரி முதல்ல கல்யாணம் பண்ணுறதுக்கு ஒரு ஜாதகருக்கு கரெக்டான எலிஜிபிலிட்டி இருக்கான்னு பார்க்கணும். சொல்கிறத ஒரு மாதிரி எல்லாத்துக்கும் ஹாஸாக கூட தோணும், என்னடா இப்படி சொல்கிறாங்கன்னு. உண்மைதான். 12 பாவங்கள் அப்படிங்கிறது ஒரு மனிதனுடைய வாழ்க்கை முறையை நிர்ணயம் பண்ணக்கூடிய ஒரு விஷயம். 12 பாவங்களும் 12 விதமான பருவ முறைகளை குறிப்பிடக்கூடியது. சரியா? 4 கால பருவகாலம் சொல்கிற மாதிரி 4 காலத்தையும் பிரிக்கும் போது 12 விஷயங்கள், லக்னத்தில் ஆரம்பித்து 12ஆம் பாவம் வரைக்கும் அனைத்து செயல்களுமே ஒரு நாளில் நிறைவடைது இல்லையா? காலையில் எழுந்திருக்கிறோம், சாப்பிட்றோம், அடுத்தது முயற்சி முன்னேற்றம்னு ஒரு வேலைக்கு போகிறோம், பயணம் பண்ணுறோம், பணம் சம்பாதிக்கிறோம், மகிழ்ச்சியாக இருக்கிறோம், வேலை செய்கிறோம், சந்தோஷமாக. அடுத்தது 7ஆம் பாவம், மக்களை சந்திக்கிறோம். 8ஆம் பாவம் ஏதோ ஒரு சங்கடங்கள் வரலாம். அடுத்தது கோயில் ஒரு பூஜை முறைகள் இருக்கும். 10 தொழில் ரீதியான விஷயம். 11 நண்பர்களை சந்திக்கிறோம், உல்லாசமாக இருக்கிறோம், ஜாலியாக இருக்கிறோம். அடுத்தது 12ஆம் பாவம் தூங்குகிறோம்.
ஒரு நாளைக்கு 12 பாவம் இயங்குதா இல்லையா? அப்போ 12 பாவங்களும் நமக்கு நல்லா இருக்குது, 12 பாவ கொடுப்பினையும் நம்ம அனுபவிக்க பிறந்திருக்கிறோம் அப்படிங்கிற விஷயம் இருந்தால் மட்டும்தான் நம்ம ஜெயிக்க முடியும். அப்போ எல்லாரும் திருமணம்னா பொதுவாக என்ன பாவம் பார்ப்பீங்க? 7ஆம் பாவம். ஐயா புரியுது? 7ஆம் பாவம் பொதுவாக எல்லாத்துக்கும் தெரிஞ்சது 7ஆம் பாவம்னா கலத்திர ஸ்தானம். 7ஆம் பாவம் அப்படிங்கிறது ஒரு மனிதனுக்கு திருமண வயது வந்துருச்சு அப்படின்னா, ஒரு 20 வயசு எடுத்துப்போம். அட்வான்ஸாக இப்போ 21, 22, 40 வயசில் கல்யாணம் ஆகாதவங்க இருக்காங்க. அதையெல்லாம் விட்டுடலாம். ஏன்னா நம்மளை மாதிரி ஜோதிடர்களால் 40 வயசு வரைக்கும் கல்யாணம் ஆகாதவங்க இருக்காங்க. காரணம் தோஷம்னு அந்த சந்தோஷமே மனிதனுக்கு போயிடும். அதுக்கப்புறம் அவன் கல்யாணம் பண்ண என்ன பண்ணலன்னு என்னங்கிற மாதிரி தான். பெண்களும் இன்றைக்கி அப்படி தான் பண்ணுறோம். நிறைய டிகிரி படிக்க வச்சுருவோம், நல்லா வேலைக்கு போகிறாங்க, கடைசியில் பார்த்தா அவங்களுக்கு ஏற்ற மாதிரி கிடைக்கலங்கிறோம். அப்போது ஒரு மனிதனுக்கு 12 பாவங்கள்லேயும் பிரச்சனை எப்படிங்கிறத நம்ம ஃபஸ்ட்டு பார்க்கணும். அப்போது ஒரு மனிதன் தன்னோட வாழ்க்கையை நிரந்தரமாக இது பண்ணால் 12 பாவம் வேணும். ஆனால் திருமணங்கிறது 7ஆம் பாவம் மட்டும் சொல்லக்கூடியது தான் திருமண வாழ்க்கையா? யாரோ ஒருத்தர் சொல்லுங்கள். திருமணம் அப்படிங்கிறது 7ஆம் பாவம் மட்டும் சொல்லக்கூடாது தான் ஒரு திருமண வாழ்க்கையா? இல்லை 2ஆம் பாவம் ஓகே, குடும்பம் 3 ஓகே, அவங்களுக்கு அந்த தைரியம், அந்த ஸ்தானம், பலம் வேணும் ஓகே. வேறு யாராவது? 3, 11, 9, 11 ஓகே, பாக்கியஸ்தானம் வேணும், 11ஆம் பாவம் அதிர்ஷ்டம் வேணும். கரெக்டு. ஒரு மனிதன் திருமணத்துக்கு எலிஜிபிள் அப்படின்னா ஃபஸ்ட்டு 1, 7 இயங்கணும். லக்னம் 7ஆம் இடம். தனக்கு இணையான ஒரு இணையை தேர்ந்தெடுத்து வாழ்கிறதுக்கு லக்னம் ஃபஸ்ட்டு கொடுப்பினை இருக்கான்னு பார்க்கணும். லக்ன கொடுப்பினை 1, 7ங்கிறது. அடுத்தது 2ஆம் இடம் 8ஆம் பாவம் இயங்கணும். 2, 8 2 குடும்பஸ்தானம் அப்படிங்கிறது நல்லா அமைஞ்சால் மட்டும்தான் குடும்ப வாழ்க்கை நல்லாயிருக்கும். குடும்ப பாவம் நல்லா இருக்கணும். 3, 9 3ஆம் இடம் அப்படிங்கிறது தைரிய வீரியஸ்தானம். 9ஆம் இடம் பாக்கியஸ்தானம். 4, 10 சுகத்தை அனுபவிக்கக்கூடியது. நம்மளுடைய 10ங்கிறது தொழில் நிர்ணயம் அப்படிங்கிற விஷயம். 5, 11 இன்பமாக இருத்தல், காதல் வாழ்க்கையை அனுபவிக்கக்கூடியது. 11 ஆசை அபிலாசைகள் நிறைவேறக்கூடியது. 6, 12 பிரச்சனையும் இருக்கணும், தீர்வும் கிடைக்கணும். பிரச்சனை இல்லைன்னா நல்லா இருக்காது. நாங்களாம் பிரச்சனை பிஸ்கட் சாப்பிட்ற மாதிரி அனுபவிச்சுட்டு இருக்கிறோம். என்ன மேடம் அப்படின்றீங்க இல்லையா? பெட்ஷீட் பற்றி தூங்குற மாதிரி பிரச்சனை நமக்கு. அப்போது 12 பாவம் இயங்கினா மட்டும்தான் ஒரு மனிதனோட வாழ்க்கை சுபமாக இருக்கும். சரி, திருமணத்துக்கு பார்க்கக்கூடியது, திருமணம் பொருத்தம்னா எல்லோரும் என்னென்ன பொருத்தம் பார்ப்பீங்க சொல்லுங்கள்? எல்லாருமே ஜோதிடராக தானே இருக்கீங்க. திருமணத்துக்கு முதல்ல பார்க்கக்கூடிய பொருத்தம் என்ன பொருத்தம் பார்ப்பீங்க? அது என்ன பொருத்தம்? என்ன பொருத்தம் அது? தினம், கணம், யோனி, ராசி, ரஜ்ஜு அதெல்லாம் என்ன பொருத்தாது? நட்சத்திர பொருத்தம். சரி, நட்சத்திரம் பெருசா, லக்னம் பெருசா, ராசி பெருசா? இன்றைக்கி தான் ஒருத்தர் பூபதி அண்ணா பேசினார். நட்சத்திரம், ராசி, லக்னம். அப்போ 3 இணைந்தது தான் ஒரு மனிதனோட வாழ்க்கை. நட்சத்திரம், ராசி, லக்னம் வேணும் இல்லையா? அடுத்தது எல்லாம் சரி, நட்சத்திரம் நல்லா இருக்குது, ராசி நல்லா இருக்குது, ராசி அதிபதி நல்லா இருக்காரு, லக்னம் நல்லா இருக்குது ஓகே. அடுத்ததில் முக்கியமாக இன்னொன்று பார்க்க வேண்டிய பொருத்தம் கட்ட பொருத்தம். வெரி குட். பாவ பொருத்தம், பாவ கொடுப்பினை அப்படிங்கிறது. அதுலேயும் பாவத்துள் பாவம். காலையில் கேசவன் சார் பேசினார். பாவத்துள் பாவம், ஒரு பாவம் இயங்குனா இன்னொரு பாவம் அதுக்கு இயங்கும். நம்ம சொல்லியிருக்க ஏற்கனவே. திரிகோண பாவங்கள் இயங்கும், கேந்திரங்கள் இயங்கும், எதிர்பாவங்கள் இயங்கும். நான் பேசுகிறத நீங்கள் கேட்குறீங்கன்னா தான் நான் பேச முடியும். அப்போ 1, 7 இல்லையா? இப்போது எனக்கு சமசப்தமாக நீங்கள் அமர்ந்திருக்கீங்க. அப்போது 1ஆம் பாவம், அது 7ஆம் பாவம். அப்போ 7ஆம் பாவம் இயங்கணும். திருமணம் வேணும்னா 1ஆம் பாவம் இயங்கி ஆகணும். குடும்ப வாழ்க்கை வேணும்னா 8ஆம் பாவம் இயங்கணும். இன்பமாக இருக்கணும். 3, 7, 11 இயங்கணும். 3, 7, 11 இல்லாமல் தாமத்திய வாழ்க்கை கிடையாது. எத்தனை பேர்த்துக்கு தெரியும்? எல்லாரும் கேட்டதுக்கு 7 மட்டும்தான் சொன்னீங்க. அப்போ பாவங்கள் ரொம்ப முக்கியம், பாவாதிபதிகள் ரொம்ப முக்கியம். அப்போ திருமணத்துக்கு நட்சத்திர பொருத்தம், ராசி பொருத்தம், லக்ன பொருத்தத்துக்காக பாவ பொருத்தம் எடுத்துக்கிட்டோம். அடுத்தது ராசியோ நட்சத்திரமோ என்னவா இருக்கக்கூடாது? ராசியோ லக்னமோ என்னவா இருக்கக்கூடாது? எஸ், 6, 8 சஷ்டாஷ்டக தோஷம். சஷ்டாஷ்டகமாக இருக்கக்கூடாது. சஷ்டாஷ்டகம்னா 6, 8. ராசியோ லக்னமாக 6, 8 தான் அது பிரச்சனையை கொடுக்கும். இன்றைக்கி ஒரு நிமிஷத்தில் நட்சத்திர பொருத்தம் பார்த்துட்டு கல்யாணம் பண்ணிடுறோம். 3 மாதத்தில் டைவர்ஸ் கேஸில் போய் நின்றுறாங்க. ஓகேவா?
இது ஜென்ரலாக இதெல்லாம் பொருத்தம் பார்க்கறல. முதல்ல ஜாதகர் எலிஜிபிளா? நான் கேட்குறது ஸ்டேட்டஸ், பணம், அவரோட எப்படி இருப்பார், அழகாக இருக்காரா, நல்லா இருப்பாரா, ஆள் நல்லா இருக்கா, சூப்பராக ஹீரோயின் மாதிரி இருப்பாங்களா, ஹீரோ மாதிரி இருப்பாரான்றல. ஜாதக கட்டம் சொல்லுதா? அவர் ஒரு பெண்ணை திருமணம் செய்து அல்லது ஒரு ஆணை ஒரு பெண் திருமணம் செய்து அவங்களோட இல்வாழ்க்கை சிறப்பாக இருக்க அவங்க எலிஜிபிளான்றதுக்கு முக்கியமாக 12 பாவங்களையும் பார்க்கணும். சரி, ஒரு லக்னம் இருக்கார், மேஷ லக்னம்னு வச்சுக்கோங்க, 7ஆம் இடம் முடக்காயிருச்சு. என்ன சொல்லுவீங்க? இப்போ தான் முடக்கு பேசினார் தலைவர். 7ஆம் இடம் முடக்கணுன்னே நம்ம மக்கள் என்ன சொல்லிடுவாங்க? திருமணம் நடக்குன்னு சொல்லுவாங்களா, நடக்காதுன்னு சொல்லிடுவாங்களா? நடக்காதுன்னு சொல்லுவாங்க. ஆனால் திருமணமாகி 2 குழந்தையா அவருக்கு பிறந்துச்சு. என்ன பண்ணலாம்? 7ஆம் இடம் கொடுக்கக்கூடிய மற்ற விஷயங்களை அவர் சாக்ரிஃபைஸ் பண்ணியிருப்பார், இல்லைன்னா கிடைக்காம இருக்கும். புரியுதுங்களா? ஃபஸ்ட்டு ஒருத்தருக்கு ஒரு ஜாதகரை நம்ம முதல்ல எப்படி தேர்ந்தெடுக்கணுங்கிறது தான் முக்கியம். அதில் என்னென்ன தோஷங்கள் இருக்கோ அதுக்கெல்லாம் என்ன நிவர்த்திங்கிறதா நம்ம இன்றைக்கி பார்க்கக்கூடிய விஷயம். ஒன்று அது கிளியர் ஆகிட்டாவே நம்ம பொருத்தம் பார்க்குறதெல்லாம் செகண்டரி ஆயிரும். அதுக்கப்புறம் எல்லா விஷயமே ஈஸியாக இருக்கும். ஃபஸ்ட்டு லக்னம் அப்படிங்கிற ஜாதகர் நான் நல்லா இருக்கணும். நான் இங்கே வந்து தெளிவாக பேசணுன்னா லக்னம் நல்லா இருக்கணுமா என்ன? 1, 5, 9 கொடுப்பினை வேணுமா இல்லையா? 1, 5, 9 பாவங்கள் தான் ஃபஸ்ட்டு லக்னத்தை இயக்கக்கூடிய திரிகோணங்கள். தர்ம திரிகோணம் சொல்லுவோம். 1, 5, 9 அப்படிங்கிற விஷயம். 1ஆம் இடம் செயல்படும்போது 5ஆம் இடம் செயல்படும். 1ங்கிறது ஜாதகர், 5ங்கிறது அவருடைய மனநிலை, 9ங்கிறது அவரோட பாக்கியம், அதிர்ஷ்டம், அவருடைய நாலேஜ். இங்கே ஜாதகரை பற்றி பேசும்போது நாலேஜ். இப்போது நான் வந்து இங்கே பேசுகிறேன் அப்படின்னு சொன்னால் உங்ககிட்ட தெளிவான கருத்துக்கள் சொன்னால் மட்டும்தான் உங்களுக்கு புரியும். எனக்கு தெரிஞ்சது ஏதோ என்னோட ஸ்டைலில் பேசிட்டு போனால் எப்படி? அப்போ 1, 5, 9 ஒரு ஜாதகருக்கு ஸ்ட்ராங்காக இருக்கும்போது தானே அவர் வந்து சிறப்படைய முடியும். இந்த 1, 5, 9 பாவங்கள் முடக்கில் மாட்டினாலோ திதி சூனியத்தில் பிரச்சனை இருந்தாவோ கண்டிப்பாக ஜாதகரால் திறம்பட செயல்பட முடியாது. இந்த 1, 5, 9 பாவங்கள் ராகு கேது பிடியில் இருந்தாலோ, அதிபதிகள் ராகு கேது பிடியில் இருந்தாலோ பிரச்சனையாக இருக்கும். உதாரணம் சிம்ம லக்னம். சூரியன் ராகுவோடு இணைந்தால் என்ன பலன்? சூரியன் ராகு நட்பா பகையா? பகை. அப்போ அது பிரச்சனை வருமா? சூரியன் சனி, சூரியனுக்கு சனி, சூரியன் சனி பகை. என்ன ஆதிபத்தியம் வாங்குறாரு? 6, 7 வாங்குவார். இப்போ 6ஆம் இடம் வேலை செய்யுமா? ஓகே. அவரோட நட்பு கிரகமே எடுத்துப்போம். சூரியனுக்கு செவ்வாய், என்னென்ன ஆதிபத்தியம் வரும்? அவங்க இணைஞ்சாலும் பிரச்சனை தானே வரும். அப்போ ஒரு கிரக இணைவையும் நம்ம எடுத்துக்கணும். முதல்ல பாவம் பார்க்கணும். பாவம் எந்த காரணத்தை கொண்டு திதிசூனியமும் முடக்க ஆகக்கூடாது. இப்போ ஒரு ஜாதகர் திறம்பட செயல்படணும்னா ஃபஸ்ட்டு 1, 5, 9. அவர் பொருளாதாரத்தில் உயர்வடையணும்னா என்ன பாவங்கள் இயங்கணும்? ஒவ்வொரு மாதமும் சொல்லிகிட்டே இருக்கேன் நான். பொருளாதாரம்னா முதல்ல என்ன பாவம்? 2ஆம் பாவம். அதோட திரிகோணம் என்ன? இன்றைக்கி கிளாஸே உங்களுக்கு இதுதான். நோ ஃப்ரீ கிளாஸ். இதை தெரியாமல் அடுத்த மாதம் நீங்கள் வந்து இங்கே உட்கார முடியாது. மிரட்டெல்லாம் செய்யல. 2, 6, 10 பொருளாதாரம் என்ன என்ன பாவம் என்ன சொல்கிறத என்ன திரிகோணமாக சொல்கிறோம்? கர்ம திரிகோணம் பொருளாதாரம் இல்லையா? 2, 6, 10ங்கிறது பொருளாதாரத்தை. அப்போ குடும்பம், வாக்கு, தனம்னு சொல்லக்கூடிய இடம் இல்லையா? அது தனம், வருவாய். 6னா வேலை செஞ்சு பொருளீட்டுதல், 10னா தொழில் செய்து பொருளீட்டுதல். ஒரு மனிதனுக்கு அடுத்தது 2, 6, 10 பாவங்கள் எந்த காரணத்தை கொண்டும் முடக்காவோ திதி சூனியமாகவோ அல்லது வேறேதும் ஒருவேளை இந்த அதிபதிகள் போய் அவயோகி சாரத்தில் அமர்ந்தாலோ, வைநாசிக சாரத்தில் அமர்ந்தாலோ, இல்லை கர்ம நட்சத்திரங்களில் அமர்ந்தாலோ பிரச்சனைகள் வரும். இதை பார்க்கணும் முதல்ல ஒரு ஜாதகருக்கு. அடுத்தது 3, 7, 11 என்ன பாவம்? என்ன திரிகோணம்? காம திரிகோணம். காம திரிகோணம் அப்படிங்கிறது இன்ப திரிகோணம், நம்மளுடைய வாழ்க்கை வளங்களை அனுபவிக்கக்கூடிய திரிகோணங்கள். 3னா முயற்சி, 3னா முன்னேற்றம், அடுத்த கட்ட நடவடிக்கை. நம்ம ஒருத்தரை சந்தித்து பேசக்கூடிய தகவல் தொடர்புகள். 7ஆம் இடம் என்பது மக்களை சந்திக்கக்கூடியது. 7 என்பது களத்திரஸ்தானம். 7 என்பது நம்மளுடைய அன்றாட தினசரி வாழ்க்கையில் சந்திக்கக்கூடிய நபர்கள், சமுதாயம். அடுத்தது பார்ட்னர்ஷிப், பிஸ்னஸ். 11 என்பது ஆசை அபிலாசைகள்,
நம்மளுடைய நண்பர்கள், நம்மளுடைய கூட்டாளிகள், நாம் இருக்கக்கூடிய சங்கங்களை சுட்டி காட்டக்கூடியது. இந்த 3, 7, 11 பாவம் ஒரு மனிதனுக்கு நன்றாக இருந்தால் அவன் வாழ்க்கை முன்னேற்றமாக இருக்கும். அப்போ இந்த இதையும் அதே மாதிரி பார்க்கணும். முடக்கு, திதி, சூனியம், யோகி அவயோகி சாரங்கள்லாம் அவைநாசிகமா இல்லை கர்ம நட்சத்திரமா அல்லது பணப்பகையில் இருக்கா, இந்த மாதிரி இந்த பாவாதிபதிகளையும் பார்க்கணும், பாவங்களையும் பார்க்கணும். பார்க்கணுமா இல்லையா? அடுத்தது 4, 8, 12 திரிகோணம். என்ன 4, 8, 12? மோட்ச திரிகோணம். நம்ம மோட்சம் வேணும், தியாக திரிகோணம், சாக்ரிஃபைசிங். 4, 8, 12னாவே சாக்ரிஃபைசிங் தானே. ஒரு சின்ன சின்ன பிரச்சனைகள் வரும்போது நம்ம போய் ஜாலியாகவா இருப்போம்? அப்போ நம்ம அந்த இடத்துல ஒரு பிரச்சனையை ஹேண்டில் பண்ணும்போது என்ன பண்ணுவோம்? நம்மளோட இயல்புநிலை சாக்ரிஃபைஸ் பண்ணிவிட்டு பொறுமையாக போவோம். 4ஆம் இடங்கிறது சுகஸ்தானம், 8ஆம் இடங்கிறது மறைவுஸ்தானம். வந்து எதிர்பாராத அதிர்ஷ்டங்களை கொடுக்கக்கூடியது, அவமானங்களை சுட்டி காட்டக்கூடியது, திடீர் விபத்துகள், திடீர் இழப்புகளை சொல்லக்கூடியது. 12ஆம் என்பது விரயஸ்தானம் அப்படின்னு சொல்லலாம். அப்போ 4, 8, 12 அதிபதிகள் நல்லா இருக்கணும். அப்போ 12 பாவங்களும் நல்லா இருக்கணும். இந்த 12 பாவம் ஒரு ஜாதகருக்கு நல்லா இருந்தாவே அவருக்கு எல்லா விஷயம் எளிதில் கிடைக்கும். 2ஆம் இடம் நல்லா இருந்தால் குடும்பம் அமையுமா? 7ஆம் இடம் நல்லா இருந்தால் சீக்கிரம் கலத்திரம் அமையுமா? 3, 7, 11 தாம்பத்திய வாழ்க்கை சிறப்பாக இருக்கும். 4, 8, 12 வெளிநாட்டு யோகங்கள், எதிர்பாராத அதிர்ஷ்டங்கள் கிடைக்கும், சுகம் நல்லா கிடைக்கும். ஒன்றா இந்த வந்து பாக்கியம் கிடைக்கும், பூர்வ புண்ணியம் கிடைக்கும், குலதெய்வ ஆசீர்வாதங்கள் கிடைக்கும். ஸோ 12 பாவங்களிலும் ஏதாவது பிரச்சனைகள் இருக்கா அப்படின்றது நம்ம ஒரு தோஷ நிர்ணயம் பண்ணி வச்சுருக்கோம். இப்போ ஒரு மனிதனோட ஜாதகத்தில் இந்த 12 பாவம் அனலைஸ் பண்ணிட்டோம். இதில் என்ன ப்ளஸ் ஆர் மைனஸ் தெரிஞ்சுட்டோம், என்ன நட்சத்திரத்தில் அமர்ந்திருக்குன்னு தெரிஞ்சுட்டோம். ஆல்ரெடி நட்சத்திர தாராபலன் எல்லாத்துக்குமே தெரியும். ஜென்ம நட்சத்திரத்துலேருந்து எண்ணி வரும்போது 27 நட்சத்திரத்துக்கு தாராபலன் இருக்கும். ஜென்ம நட்சத்திரம் இருக்கும், தனதாரை இருக்கும், விபத்து தாரை இருக்கும், சேமத்தாரை இருக்கும், பதவி புண்ணியம் எல்லாமே இருக்கும். அதெல்லாம் தெய்வ அனுகூலம் இருக்கும், மைத்திர தாரை, பரம மைத்திரன்னு தாராபலன் தெரிஞ்சு வச்சுருப்போம். அப்போ அதில் என்ன தாரையில் இருக்குன்னு நோட் பண்ணியிருப்போம் இல்லையா? அப்போ தாராபலன் சரியில்லாத நட்சத்திரத்தில் இருக்கும்போது அந்த நட்சத்திரத்துக்கு என்ன குறிப்பிடப்பட்டிருக்கோ அந்த விஷயங்களை தான தர்மங்கள் நம்ம செய்யணும். இல்லை அதுக்குரிய பரிகார கோவில்கள் அப்படின்றது போவோம். முதல்ல ஒரு 12 பாவத்தை அனலைஸ் பண்ணுறோம். அப்போது இப்போ நான் ஒரு லக்னமாக இருக்கேன், என்னோட கணவன் 7ஆம் பாவம், என் கணவனுக்கு நான் முதல் பாவமாக வருவோன்னா அவரோட லக்னமாக வருவேன், எதிரெதிர். அப்போ குடும்பம்னு எடுத்துகிட்டா 2ஆம் பாவம் வரும், அதுக்கு 8ஆம் பாவம். அப்போ பாவத்துள் பாவம் இணைக்கும் போது ஒரு பாவத்தை எடுக்கும்போது இப்போ 2ஆம் பாவத்துக்கு 2ஆம் பாவம் என்ன வரும்? 3ஆம் பாவம். 2ஆம் பாவத்துக்கு 2ஆம் பாவம் 3ஆம் பாவம். அப்போ நம்ம குடும்ப வாழ்க்கையில் முன்னேறினா முதல்ல முயற்சி முன்னேற்றம் வேணுமா இல்லையா? அப்போ 3ஆம் பாவத்தை இயக்கணும். நான் எங்கேன்னா அடுத்தது குடும்பம், பேச்சு, நான் பேசினா தான் எனக்கு வருவாய். அப்போ நான் முயற்சி முன்னேற்றம் பண்ணணும். அப்போ 4ஆம் பாவம். அப்போ 4ஆம் பாவத்துக்கு 4ஆம் பாவம் என்ன வரும்? 7. சத்தமாக சொல்லணும், நம்பர் போட்டு காட்டுறீங்க. அப்போ 7ன்னா என்ன? சமுதாயம். நம்ம சுகமாக வாழணும்னா சமுதாயத்தில் ஏதாவது பணி செஞ்சால் தானே நல்லது கிடைக்கும். ஏதோ ஒரு வேலை செஞ்சால் தானே. அப்போ சுகஸ்தானம் இயங்கணும். அப்போ ஒரு பாவம் இயங்கினா இன்னொரு பாவத்தை ஒற்றி தான் நம்ம இருக்கணும். அதே மாதிரி ஒரு பாவத்தை தோற்கடிக்கிறது என்ன? 5ஆம் பாவத்தை தோற்கடிக்கிறது என்ன பாவம்? அதுடைய 12ஆம் பாவம். லக்னத்தை தோற்கடிக்கிறது எங்கே? 12ஆம் பாவம். 2ஆம் பாவம் தோற்கடிக்கிறது 1ஆம் பாவம். அப்போ ஒரு பாவத்தில் பிரச்சனை வந்தால் அந்த பிரச்சனையை தீர்க்கக்கூடியதுக்கு அதோட 12ஆம் பாவத்திடம் போய் நம்ம பார்க்கணும். ஒரு பாவத்தை வளர்ச்சி அடைக்கிறதுக்கு அதோட அடுத்த பாவங்களை பார்க்கணும், அதுக்கு அடுத்து அதோட வளர்ச்சி பாவங்களை பார்க்கணும். இது முக்கியமாக ஜாதகத்தில் பார்க்க வேண்டிய விஷயங்கள். இதெல்லாம் தோஷத்தில் அடிபட்டிருக்கான்னு பார்க்கணும். முக்கியமாக தோஷங்கள் ஏதாவது இருக்கா, இதில் பிரச்சனைகள் இருக்கா அப்படின்னு பார்க்கணும். இப்போ லக்னமே முடக்கானார்னா அவர் செயல்பட மாட்டார். அப்போ நம்ம லக்னம் முடக்குக்கு என்ன சொல்லுவோம்? கோயிலுக்கு தீர்வு சொல்லுவோம். ஆக்கம் வாழ்வியல் பரிகாரம் சொல்லியாச்சு. இப்போ தான் தலைவர் பேசிட்டு இருந்தார், லக்னம் அது என்ன நட்சத்திரமோ அதுக்குரிய தீர்வுகள் அப்படின்னு வந்தாச்சு. இப்போ இதெல்லாம் பண்ணியாச்சு. அடுத்தது ஹைலைட்டு, அந்த ஜாதகத்தில் வேறு என்னெல்லாம் தோஷங்கள் பார்க்கலாம். உங்களுக்கு தெரிஞ்ச தோஷங்கள் சொல்லுங்கள். இப்போ இவ்வளோ நாள் நீங்கள் 58 கருத்தரங்கம் வந்துட்டுருக்கீங்க. அப்போ ஓரளவு ஜோதிட பிரபஞ்ச குழு அறக்கட்டளை இருக்கிற நாங்கள் எப்படி ஜாதகம் பார்க்குறோன்னு எல்லாத்துக்குமே தெரியும். அப்போ உங்களுக்கு தெரியும் இல்லையா? அப்போ சொல்லுங்கள், அட்லீஸ்ட்டு ஒவ்வொருத்தராக சொல்லுங்கள். ஏன்னா கண்டிப்பாக இது எல்லாத்துக்குமே தெளிவணும். ஒரு ஜாதகத்தில் பார்த்த உடனே நீங்கள் சொல்லக்கூடிய இந்த பாவங்கள் ஓகே, நட்சத்திரம் எல்லாம் ஓகே, பார்த்த உடனே இந்த ஜாதகருக்கு இந்த பிரச்சனை இருக்குதுன்னு சொல்கிறது ஃபஸ்ட்டு என்ன தோஷம் கண்டுபிடிப்பீங்க? வெரி குட், காசி ஜாதகம். ஓகே, இப்போ காசி ஜாதகம்னா என்ன? லக்ன கேந்திரங்கள் 1, 4, 7, 10 சனி நிற்பது காசி ஜாதகம். மேஷம், கடகம், துலாம், மகரத்தில்
சனி நின்றால் காசி ஜாதகம், ராகு கேது அச்சுக்குள்ள சனி நின்றால் காசி ஜாதகம். சரி, இது காசி ஜாதகத்துக்கு தீர்வு என்ன? காசியில் போய் பரிகாரம் பண்ணிக்கிறோம். ஓகே, வெரி குட். சனி வலுவா இல்லைன்னா திருச்சி ஓயாமாரியில் பரிகாரம் பண்ணிக்கிறோம். அது நம்மளே பண்ணி கொடுத்துட்ருக்கோம். திருச்சி ஓயாமாரி பரிகாரம், காசி ஜாதக பரிகாரம் ரெகுலராக பண்ணுறோம். சனி வலுவில்லைன்னு எப்படி கண்டுபிடிப்பீங்க? அப்படி எடுத்துக்கூடாது. மேசத்தில் இருந்தால் நீச்சம், ஆனால் நீச்ச டிகிரியில் இருக்காரான்னு பார்க்கணும். அந்த பாவத்தில் இருக்கும்போது ப்ராப்ளம். ஆனால் அதுக்குன்னு நம்ம 15 ரூல்ஸ் வச்சுருக்கோம். சரிங்களா? ஒரு கிரகம் வலுவில்லை. பொதுப்படையான ஒரு விஷயம் என்னென்னா, வேதகன் சாரத்தில் இருந்தால், செவ்வாய், சனிக்கு வேதகன் யார்? செவ்வாய் சாரத்தில் இருந்தால், சுக்கிரதசை நடந்தால், சுக்கிரதசைக்கு சனி வேதகன். அதுக்கப்புறம் சனி நமக்கு விபத்து தாரையாவோ வதை தாரையாவோ தடை தாரையாவோ இருந்தால், வைநாசகத்தில் இருந்தால் காசி செல்லக்கூடாது. இதுக்கு தான் நம்ம திருச்சி ஓயாமாரியில் பரிகாரம் பண்ணுறோம். காசி ஜாதக பரிகாரம் நம்மளோட வல்லரசையா மாதம் 2வது சனிக்கிழமை காசி கூட்டிகிட்டு போய் பரிகாரம் பண்ணி தராரு. நானும் நந்தகுமார் சாரும் 3வது சனிக்கிழமை திருச்சி ஓயாமாரியில் பண்ணுறோம். ஓகே, முதல்ல ஒரு ஜாதகருக்கு காசி ஜாதகமானு பார்த்துட்டோம். அடுத்து வேறு என்ன பார்ப்போம்? முடக்கு பார்த்தாச்சு. அதான் முடக்கு தான் பாவத்தில் எல்லாம் வந்துருச்சு. முடக்கு, திதிசூனியம், யோகி, அவயோகி, வைநாசிகம், மாந்தி இதெல்லாமே பாவத்தில் பார்த்துறோம். அடுத்தது மாந்தி தோஷம், சனி தோஷத்துக்கு அப்புறம் மாந்தி தோஷம். அடுத்தது அந்த லக்னத்துக்கு வாழ்க்கையில் சுகம் அப்படிங்கிற ஒரு விஷயம், வீடு வண்டி வாகனம் அமைப்பு இருக்கான்னு பார்ப்போம். அதுக்கு என்ன தோஷம் பார்ப்போம்? மண் தோஷம், சல்லிய தோஷம், பூமி தோஷம்னு பார்க்குறோம். இதுக்கெல்லாம் சில விதிகள் இருக்குது. அதில் முக்கியமாக யாருக்கெல்லாம் செவ்வாய் உச்சமோ செவ்வாய் நீச்சமோ கண்டிப்பாக மண் தோஷம் உண்டு. 4ஆம் இடம் முடக்காகி அதில் செவ்வாய் சம்மந்தப்பட்டால் மண் தோஷம் உண்டு. ஓகேவா? அதுக்கப்புறம் 4ஆம் இடத்துல கேது, 4ஆம் இடத்துல மாந்தி, 4ஆம் இடத்துல சனி இருந்தால் அவர்களுக்கு பூமி மனை சார்ந்த விஷயங்கள், வீட்டில் சல்லிய தோஷம் உண்டு. இதுக்கெல்லாம் நிவர்த்தி உண்டு. இந்த மண் தோஷம் அப்படிங்கிற விஷயம் செவ்வாயை கொண்டு பார்க்கப்படுகிறது. 4ஆம் பாவத்தை கொண்டு பார்க்க போகிறோம். ஒரு மனிதனுக்கு வீடு, எனக்கு நீண்ட காலமாக நான் நிறைய சம்பாதிக்கிறேன், ஆனால் என்னால் ஒரு வீடு கட்ட முடியலன்னு வராங்க. ஃபஸ்ட் எடுத்தோடனே அப்படி வரவங்களுக்கு நம்ம என்ன பார்ப்போம்? 4ஆம் பாவத்தை பார்த்துருமா, வீடு அமையுமா, அது பார்ப்போம். 4ஆம் இடம் நல்லா இருக்குது, ஏன் வீடு அமையல? 4ஆம் அதிபதி உச்சமாகவே இருக்கார், மூலத்திரிகோணத்திலே இருக்கார். என்ன இப்போ மிதுன லக்னம், புதன் 4ஆம் அதிபதி உச்சம் பெற்று மூலத்திரிகோணம் பெற்று ஆட்சி பெற்று கன்னியா ராசியிலே இருந்தாருன்னா எப்படி வீடு அமையல? அடுத்தது என்ன பார்ப்பீங்க? சூப்பர், கைத்தட்டுங்க. அவருடைய சாரநாதன். அப்போ 4ஆம் அதிபதி செவ்வாய் சாரம் பெற்றிருந்தா வேதகன் சாரத்தில், அப்போ வீடு அமைஞ்சாலும் அவரால் வாழ முடியாது. ஓகேவா? அடுத்தது இந்த 4ஆம் இடம் ஏதாவது நான் சொன்ன மாதிரி முடக்கு திதி சூனியத்தில் பாதிக்கப்பட்டிருக்கான்னு பார்க்கணும். முடக்கு திதி சூனியம் பாதிக்கப்பட்டால் அதுக்கான விஷயங்கள் சொல்லணும். அடுத்தது மண் தோஷம், சல்லிய தோஷம் பார்க்குறோம். மண் தோஷம், சல்லிய தோஷம் இத்தனையும் பார்த்து இதுக்கெல்லாம் தீர்வு சொல்கிறோம். அதையும் நாமளே பண்ணுறோம். கோடியக்கரையில் போய் மண் தோஷ பூஜை பண்ணி கொடுக்குறோம். இது ஒரு மனிதனோட வாழ்க்கைக்கு. அடுத்தது சரி, மனிதன் பிறந்துட்டார், 12 பாவம் இயக்கியாச்சு, அவர் பொருளாதாரம் சம்பாதிக்கிற வீடு அமைஞ்சிருச்சு. நெக்ஸ்ட் திருமணம் அப்படின்னு வருவோம். திருமணத்தில் பார்க்கக்கூடிய விஷயங்கள், நட்சத்திர பொருத்தம் பார்க்குறோம். சரி, யூஸ்வலாக எல்லாருமே நட்சத்திர பொருத்தம் பார்க்கணும். ஒரு நிமிஷத்தில் நட்சத்திர பொருத்தம் பார்த்துட்டு இந்த நட்சத்திரத்துக்கு இந்த நட்சத்திரம் எத்தனையோ பேத்துக்கு ரஜ்ஜு பொருத்தம் எல்லாமே கல்யாணம் இருக்குது. ஏகரஜில் திருமணமானவங்க உண்டு இல்லையா? நம்ம தினேஷ் ஐயாக்கே ஏகரஜில் தான் திருமணம். அவங்களும் விசாக நட்சத்திரம், அவங்க மனைவியும் விசாக நட்சத்திரம். அதில் ஆண் நட்சத்திரம் முதலாகவும் பெண் நட்சத்திரம் 2வதாக அமைந்தால் ஏகரஜு உத்தமம். எந்த ரஜ்ஜாக இருந்தாலும் சரி, பாதரஜு, தொடைரஜு, தலைரஜு, உதரரஜு, எந்த ரஜ்ஜாக இருந்தாலும் ஆணின் நட்சத்திரம் முதலாவதாக பெண்ணின் நட்சத்திரம் 2வதாக வந்தால் எந்த நட்சத்திரத்தையும் ரஜ்ஜு பொருத்தத்தில் ஏற்றுக்கொள்ளலாம். அது மட்டும் இல்லாமல் அவங்களுக்கு 7ஆம் பாவம் 8ஆம் பாவம் ஸ்ட்ராங்காக இருக்கான்னு பார்க்கணும். நான் சொன்ன மாதிரி 3, 7, 11 பார்க்கணும். 2ஆம் இடம் பார்க்கணும். 2, 9, 5ஆம் இடம் குழந்தை பாகியம்ங்கிற விஷயத்த பார்க்கணும். இதெல்லாம் பார்த்துட்டு தான் ஏகரஜை சேர்த்தணும். சொல்லிட்டாங்க அப்படின்னா நாளைக்கு வர்ற ஜாதகத்துக்கெல்லாம் ஏகரஜு பொறுத்த இருக்குன்னு எழுதி கொடுத்துடாதீங்க. திருமணத்துக்கு இது முக்கியமாக பார்க்குறோம். அடுத்தது ட்ரெண்டிங்கில் இருக்கிற இன்னொரு பிரச்சனை, வெரி குட், செவ்வாதோஷம். எல்லாரும் செவ்வாதோஷம் அப்படிங்கிறது எப்படி எடுக்கிறீங்க?
2 4 7 8 12 செவ்வாய் இருந்தால் செவ்வாய் தோஷம். இதில் லக்னத்தையும் சேர்த்துட்டோமே, லக்னத்தில் செவ்வாய் இருந்தாலும் செவ்வாய் தோஷன்றோம். நிஜமாவே இது செவ்வாய் தோஷம் தானா? செவ்வாய் தோஷத்தினால என்ன பிரச்சனை வரும்? விதிவிலக்கு உண்டு. செவ்வாய் தோஷத்தால் என்ன பிரச்சனை நம்ம புரிஞ்சுக்கிட்டதுக்கு மட்டும் வருவோம். செவ்வாய் தோஷம் ஏன் பயப்படுறோம்? அது ஏதோ சொல்லப்பட்டுச்சு, செவ்வாய் தோஷம்னா வாழை மரத்துக்கு தாலியை கட்டணும், வெட்டணும், வேலை முடிச்சுது. தாலியை கட்டி வெட்டிட்டான். அது ஏற்கனவே வெட்டி போட்டால் உயிர் இல்லாத தானே வாழை மரம். உயிரோடு இருக்கிற வாழை மரத்தை வெட்டி கொண்டு வந்து தாலியை கட்டுறோம், திருப்பி அதை வெட்டுறோம். உயிர் இல்லாத ஒரு ஜட பொருளாக இது மாறிடுது. அப்புறம் எப்படி உங்களுக்கு தோஷம் நிவர்த்தி ஆகும்? செவ்வாய் அப்படிங்கிறது என்ன காரகத்துவம்? என்ன? இரத்த காரகன். செவ்வாய்னா என்ன? வேகம், ஸ்பீடு. செவ்வாய் தோஷம் ஏன் பார்க்கப்படுறோன்னா தம்பதியருக்குள்ள ஒற்றுமைக்காக பார்க்கப்படுறது, அவங்களோட மனநிலையை பொறுத்து, அவங்களோட எனர்ஜி அப்படிங்கிற விஷயம். செவ்வாய் காலபுருஷ தத்துவத்தில் எத்தனாம் வீட்டில் உடையவர்? 1 8. 1 8னா எப்பவுமே என்ன வரும்? பிரச்சனைகள் வருமா? அதுக்காக பார்க்கப்படுறது. செவ்வாயோட நட்சத்திரங்கள் என்னென்ன? மிருகசீரிஷம், சித்திரை, அவிட்டம். என்னென்ன வீடுகளில் இருக்கு? மிருகசீரிஷம், ரிஷபம், மிதுனம், கன்னி, துலாம், மகரம், கும்பம். என்னென்ன வீடு இணைக்குது? 2ஆம் வீடு, 3ஆம் வீடு, 6ஆம் வீடு, 7ஆம் வீடு, 10ஆம் வீடு, 11ஆம் வீடு. என்ன ஏதாவது எடுக்க முடிஞ்சுதா? 2 6 10 3 7 11 வந்துருச்சா? செவ்வாய் தோஷம் வந்துருச்சா? பாவத்துள் பாவம், பாவத்துள் பாவம் வந்துருச்சேங்க. அப்போ செவ்வாய் தோஷம் ஏன் பார்க்குறோம்? அந்த மனிதனுடைய வாழ்க்கையில் திருமணமான பின்னால் அவன் பொருளீட்டுவானா, குடும்பம் நல்லா இருக்குமா, வேலை நல்லா இருக்குமா, தொழில் நல்லா செய்வானா, கணவனா அல்லது மனைவியோடு அவர்கள் ஒற்றுமையாக இருப்பார்களா, இன்பமாக இருப்பார்களா, அவங்களுக்கு தாம்பத்திய சுகங்கள் ஏற்படுமா? இதுக்கு தான் செவ்வாய் தோஷம் பார்க்குறோம். இந்த புரிதல் யாருக்காவது இருக்கா? 2 4 7 8 12 செவ்வாய் தான் செவ்வாய் தோஷன்றோம். அதை போய் அனலைஸ் பண்ணுறது கூட இல்லை. என்ன நட்சத்திரத்தில் இருக்குது, என்ன டிகிரியில் இருக்குது, அது பாதிக்குமா பாதிக்காதா, எந்த வயசில் பாதிக்கும், எப்போ பாதிக்காது, இந்த மாதிரி எந்த விஷயம் பார்க்கறதில்ல. செவ்வாய் தோஷம் பார்க்கணும்னு சொன்னதுக்கான முக்கிய விதியே இதுதான். திருமணம் அப்படின்றதுக்கு அப்புறம் 1 7 அப்படிங்கிற ஒரு மனிதன் தனக்கு எதிரினையாக ஒருத்தரை கொண்டு வரும்போது இந்த 2 6 10 3 7 11 இயங்கியே ஆகணும். இதை இணைக்கக்கூடிய நட்சத்திரங்கள் தான் இந்த செவ்வாயோட நட்சத்திரங்கள். காலபுருஷ தத்துவத்துலேயும் சரி, நம்மளோட லைஃப்லேயும் சரி, எப்படி எடுத்து போட்டு பாருங்கள். செவ்வாய் தோஷ ஜாதகத்தில் பாருங்கள், அந்த செவ்வாய் நிற்கிற நட்சத்திரம் உங்களுடைய 2 6 10 பாவங்களையோ 3 7 11 பாவங்களையோ தொடர்பு கொள்ளும். இப்போ அதே மாதிரி ஒரு ஜாதகருக்கு செவ்வாய் தோஷம் இருந்தால் கூட இந்த பாவாதிபதிகள் நல்லா இருந்து அதோட அவங்களோட செவ்வாய் 6 8 12 இல்லாமல் இந்த ஜாதகருக்கு இப்போ மேஷத்தில் செவ்வாய் இருக்குன்னா விருச்சிகத்தில் அவங்களோட லக்னம் என்னவா இருந்தாலும் இன்னைக்கு 8ஆம் இடத்துல செவ்வாய் இருக்கக்கூடாது. புரியுதா? இப்போ மேஷ லக்னம் மேஷத்தில் சரி வேண்டாம், மீன லக்னம் 2ஆம் இடத்துல மேஷத்தில் செவ்வாய் ஒருத்தருக்கு, ஒருத்தங்க கன்னி லக்னம் 3ஆம் இடத்துல செவ்வாய், இப்படி இருக்கக்கூடாது. அந்த 2ஆம் இட செவ்வாய்க்கு இது 8ஆம் இட செவ்வாய், செவ்வாய்க்கு பொருத்தமாக கிரக பொருத்தம்ங்கிறது அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். கிரக வலிமை எவ்வளோ முக்கியமோ அதே மாதிரி பாவ பொருத்தம் எவ்வளோ முக்கியமோ அந்த கிரக பொருத்தம் ரொம்ப ரொம்ப முக்கியம். அப்போது இந்த கிரக பொருத்தத்தை எடுத்து நம்ம பார்த்தாவே செவ்வாய் தோஷத்துக்கு பயப்பட தேவையில்லை. எங்களோட ஆராய்ச்சியில் நாங்கள் நிறைய திருமணங்கள் பண்ணி வச்சுருக்கோம். இப்படி எடுத்து கண்டிப்பாக நல்லாயிருக்கும். ஏன்னா அந்த செவ்வாய் அவங்களுக்குள்ளே 1 5 9 தொடர்பு பெற்றுருச்சுன்னு வச்சுக்கோங்க, அந்த தம்பதிகளுக்குள்ளே விட்டு கொடுக்குற தன்மை போயிடும். அவங்க நல்லா இருப்பாங்க, ஜாலியாக இருப்பாங்க, அவங்க சண்டை போட மாட்டாங்க, ஒருத்தர் விட்டு கொடுத்தே இருப்பாங்க. அந்த செவ்வாய்க்கு செவ்வாய் 7ஆம் இடமாகவே இருந்தால் ஈக்குவல் ஆயிரும், ஈக்குவலிசம். பிரச்சனைகள் வந்தாலும் ஈக்குவலிசம். ரத்தகாரகன் சொல்கிறாங்க, செவ்வாய் வீரியக்காரகன், வேகம் அப்படிங்கிற விஷயம், வேகம் விவேகமாக செயல்படும். செவ்வாய் தோஷத்தை இப்படி தான் பார்க்கணும். இதுக்கு நிறைய நாம் என்ன பண்ணுறோம், இந்த நட்சத்திரங்கள் ஏதாவது ஒரு கர்ம நட்சத்திரம் அஸ்வினி மகம் மூலம் இல்லை திருவாதிரை சுவாதி இப்படி இருந்தால் நம்ம செவ்வாய் தோஷத்துக்கு ஈஸியாக கொடுமுடியில் பரிகாரம் பண்ணி கொடுத்தோம், நட்சத்திர பரிகாரம் பண்ணித்தரோம். மகத்தில் உட்காந்துருக்குன்னு வச்சுக்கோங்களேன், பித்ருதோஷமாக அமைஞ்சிரும், அதுக்கு பித்ருதோஷ நிவர்த்தி பண்ணித்தரோம். ஏற்கனவே நான் கர்ம நட்சத்திரங்கள் பேசியிருக்கேன். அந்த கர்ம நட்சத்திரத்தில் போய் செவ்வாய் உட்காந்துன்னா அந்த பெண்ணுக்கு வரக்கூடிய கர்மன் இந்த கர்மாவை கொண்டு தான் இருப்பான் அப்படிங்கிறது. அதே மாதிரி சுக்கிரனை பார்க்கணும். எல்லாம் செவ்வாயை மட்டும் பார்க்குறீங்க, யாராவது சுக்கிரனை பார்க்குறீங்களா?
சுக்கிரன் முக்கியமா இல்லையா? சுக்கிரன் யார் இயற்கையிலேயே? ஜாதகத்தில் சுக்கிரனை என்னவா குறிப்பிடுவோம்? வெரி குட், களத்திரகாரகன். அப்போ ஒரு களத்திர ஸ்தானாதிபதி அப்படின்னு நம்ம ஜாதகத்தில் நம்ம லக்னநிதியை 7ஆம் அதிபதியை பார்க்குறோம். பொதுவான களத்திரகாரனா சுக்கிரனை ஆண்களுக்கும் பெண்களுக்கு செவ்வாயும் பார்க்க வேண்டும். சுக்கிரனும் எந்த காரணத்தை கொண்டும் 6, 8, 12 மறையக்கூடாது. ராகு கேதுக்களோடு இருக்கும்போது அதை கவனமாக பார்க்கணும். இந்த செவ்வாய் சுக்கிரனையெல்லாம் வந்து ரொம்ப அனலைஸ் பண்ணணும். அடுத்தது சனி செவ்வாய் சேர்க்கை. கிரகத்தில் சனி செவ்வாய் சேர்க்கை இருந்து அந்த இணையை இணைக்கும் போது, ஒரு பெண்ணுக்கு இருக்குன்னா ஒரு ஆணை இணைக்கும் போது கண்டிப்பாக அதே மாதிரி சனி செவ்வாய் சேர்க்கையை திறம்பட பார்க்கணும். சும்மா ஏன்னா தோணான்ட்டு 19 ஒரு பொருத்தம் பார்த்து எடுத்துடக்கூடாது. அடுத்தது இன்னொரு பிரச்சனை திருமண பொருத்தத்தில் என்ன, காலையில் நம்ம சிஸ்டர் பேசினாங்க, ராகு கேது இல்லை சர்பதோஷத்தை வந்து பெருசாக பேசிக்கிறாங்க. லக்னத்தில் ராகு இருந்தால் பிரச்சனை, 2ஆம் இடத்துல ராகு இருந்தால் பிரச்சனை, கேது இருந்தால் பிரச்சனைன்றோம். அதுக்கு விதிவிலக்குகள் நிறையா உண்டு. எந்த ராசியில் இருக்கணுங்கிறது இருக்குது. மேஷம், கடகம், அன்னியில், மகரத்தில் இதிலெல்லாம் வந்து ராகு கேதுக்கள் இருந்தால் தோஷம் இல்லை. அந்த ராகுவை நோக்கி அனைத்து கிரகங்களும் போனால் தான் காலசர்ப தோஷம் வரும். கேதுவை நோக்கி அனைத்து கிரகங்கள் வரும்போது காலசர்ப யோகமாக மாறிடும். 30 வயசுக்கு மேலே அது செயல்படுறது இல்லைன்றாங்க. அப்போ இந்த ராகு கேது தோஷத்தாலேயே பல கல்யாணம் நின்று போயிடுது. எல்லா இடத்துலையும் ராகு கேது தோஷங்கள் இருக்குது. லக்னம் 2ஆம் இடம் மட்டும் கிடையாது. அதுக்கு தான் 12 வகையான தோஷங்கள்னு பிரித்தாங்க. காலையில் அழகாக சிஸ்டர் சொன்னாங்க. இந்த மாதம் கிளாஸே நான் அதான் போடுறேன். ஏன்னா அதில் நிறைய பேர்த்துக்கு விழிப்புணர்வு இல்லாமல் என்கிட்டயே ஒரு 20 ஜாதகம் வந்திருக்கு லாஸ்ட் மந்த் மட்டும். ராகு கேது தோஷம்னு வேண்டான்னு சொல்லிட்டாங்க, ராகு கேது தோஷம்னு வேண்டான்னு சொல்லிட்டாங்கன்னே வந்தாச்சு. எல்லா அமைப்புகள் நல்லா இருக்கு. லக்னத்தில் கேது இருக்குதுங்க, சாமியாராக போயிடுவான்னு சொல்கிறாங்க, கல்யாணமே ஆகாதுன்னு சொல்கிறாங்க. என் மாப்பிள்ளைக்கே லக்னத்தில் கேது, என் பொண்ணுக்கு ராகு கேது தோஷம் கிடையாது. விதிவிலக்குகள் உண்டு. என் பொண்ணுக்கு 12ஆம் இட கேது. அந்த கேது இந்த கேது சந்திக்குதா அப்படிங்கிறது மட்டும்தான் நமக்கு முக்கியம். விருச்சிக லக்னம் என் பொண்ணு, துலாமில் கேது இருக்குது. எங்கள் மாப்பிள்ளை மிதுன லக்னம், லக்னத்தில் கேது. 5 தொடர்பு வந்துடுதா கேதுக்கு கேது? இப்போ அவ்வளோதான். திருமணத்தை தடை பண்ணாது, வாழ்க்கையை தடை பண்ணாது. அப்போ ராகு கேதுக்குள்ளேயும் இந்த பூர்வ ஜென்ம தொடர்புகள், திரிகோண தொடர்புகள் இருக்கணும். ராகு கேதுனா உடனே பாம்பு சிலையை வச்சு ஒரு பரிகாரம் பண்ணிடுங்க அப்படின்றோம். நிறைய விஷயங்கள் இருக்குது, தெரியறதில்ல நமக்கு. இதெல்லாம் முக்கியமான விதிகளாக நம்ம பார்க்குறோம். மனிதன் வந்து ஏமாறுறதுக்கு தயாராக இருந்தால் ஏமாத்துறதுக்கு நாமளும் தயாராக இருப்போம் இல்லையா? ஜோதிடர்கள் யாரும் ஏமாத்துறதில்ல, புரிதல் இல்லாதது தான். பழங்காலத்துலேருந்து சொல்லப்பட்ட விதிகள் தானே இதெல்லாம். அப்போ அதை வந்து நம்ம வந்து உண்மைன்னு சொல்லி நிறைய நம்ம எடுத்துக்கிறோம். ஆனாலும் ஒரு காலகட்டத்தில் பார்த்திங்கன்னா நிறையா விஷயங்கள் வந்து நம்ம வந்து நிறைய ரிசர்ச் பண்ணும்போது என்ன ஆகுதுன்னா, இதெல்லாம் வந்து தவறான முறைகள் கையாளப்பட்டு இருக்குது, இதுக்கு விதிவிலக்குகள் என்ன அப்படின்னு சொல்லி நம்ம ஆராய்ச்சி பண்ணும்போது கொடுக்கப்படுறது. சஷ்டாஷ்டகத்தில் டிஃப்ரென்ஸ் இருக்குது. யாருக்கெல்லாம் தெரியும்? 6, 8 ராசிகள் வந்தாவோ லக்னம் வந்தாலும் சஷ்டாஷ்டக தோஷம்னு சொல்லிட்டு பிரிச்சிடுறோம். அந்த ஜாதகத்தை எடுத்துக்கிறதே இல்லை. எத்தனையோ பேர்த்துக்கு லக்னங்கள் 6, 8 வருது, ராசி 6, 8 வருது, திருமணம் பண்ணி நல்லா இருப்பாங்க. ரிஷப ராசி, துலா ராசி சஷ்டாஷ்டக தோஷம் வரும், நல்லா இருப்பாங்க. மேஷம், விருச்சிகம் சஷ்டாஷ்டகம் வந்தால், விருச்சிகம் பெண்ணுக்காக இருந்தால் ஆணுக்கு மேஷமாக இருந்தால் தான் சஷ்டாஷ்டகம். துலாம் பெண்ணுக்கு இருந்தால் ஆணுக்கு ரிஷபம் இருந்தால் தான் சஷ்டாஷ்டகம். மிதுனம் ஆணுக்கு இருந்து பெண்ணுக்கு மகரம் இருந்தால் தான் சஷ்டாஷ்டகம் வரும். கடகம் தனுசு, கடகம் பெண்ணுக்கு இருந்து ஆணுக்கு தனுசு இருந்தபோது சஷ்டாஷ்டகம் வரும். இதெல்லாம் விதிவிலக்குகள் சஷ்டாஷ்டகத்தில். எத்தனை பேரும் வந்து 6, 8னே நிறைய பேருக்கு திருமணம் முடிக்காமல் இருப்பாங்க. கடக ராசி பூஷ நட்சத்திரம், இதே வந்து தனுசில் மூல நட்சத்திரம் ஆண் பெண் நல்லா இருக்காங்க. கடக ராசி பூச நட்சத்திரம் பூராடம் ஆண் நல்லா இருக்காங்க. பூராடம் பூசம் வேதை நட்சத்திரம்னு சொல்லிடுவாங்க இல்லையா? ஆனால் நல்லா இருப்பாங்க. காரணம் வந்து அவங்களுக்கு லக்னம் ஸ்ட்ராங்காக இருக்கும்.
ராசி 6-8 வரும்போது லக்னம் 1-5-9 இருக்கும். எப்பவுமே அந்த திரிகோணங்களை நம்ம கையாளணும்னு இதுக்கு தான் நான் ஒவ்வொரு மீட்டிங்லேயும் சொல்கிறது. கேந்திர திரிகோணங்கள் பாருங்கள், தசா புத்தியோட இணைங்க. ஒரு ஜாதகருக்கு தேவையான விஷயங்கள் அடுத்தது நம்ம தசா புத்தி பார்க்கணும். இப்போ ஒரு ஜாதகருக்கு 12 பாவ கொடுப்பனையை பார்த்துட்டோம், கிரகங்களை பார்த்தாச்சு, நட்சத்திரம் பார்த்தாச்சு, முடக்கு திதிசூனி எல்லாமே பார்த்தாச்சு, திருமண பொருத்தம் பார்த்தாச்சு. அடுத்து அந்த ஜாதகர் தன்னோட இல்வாழ்க்கையில் மிக சந்தோஷமாக இருப்பாரா, பொருளீட்டுவாரா, சொத்து சேர்ப்பாரான்றது எதை வச்சு அறிய முடியும்? நடக்கக்கூடிய தசா புத்திகளை வைத்து. அடுத்து வரக்கூடிய ஒரு 10-20 கல்யாணம் ஆச்சுப்பா, ஓஹோன்னு வந்துட்டான், கல்யாணம் ஆச்சு, எல்லாம் போச்சு, இப்படி கேட்டிருக்கிறோம் இல்லையா? அப்போ நடக்கக்கூடிய ஒரு இணையை இணைக்கும் பொழுது நடக்கக்கூடிய தசாபுத்திகளை கண்டிப்பாக பார்க்க வேண்டும். 20 வருஷம் சுக்கிரதசை வரப்போகுது. கேது தசையில் ஒரு கணவரை ஒரு பெண்ணுக்கு திருமணம் முடிக்கிறீங்க, 20 வருஷம் சுக்கிரதசை வரப்போகுது. கண்டிப்பாக அடுத்த வர தசை நல்லா இருக்குன்னு கேட்பீங்களா மாட்டிங்களா? நல்லா யோகாதிபதி திசையாகவே இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்க, என்ன சூப்பராக இருக்குமா அவருக்கு 20 வருஷம்? அப்படி இல்லை, ஏதோ ஒரு திசை நடக்குது கொடுத்துட்றீங்க. அடுத்த வர திசை சரியில்லைன்னா என்ன பண்ணணும்? ஃபஸ்ட்டு தசாநாதனுடைய அமைப்பை பார்க்கணும். என்ன பாவத்தில் இருக்கார், எந்த இயக்குறாரு, அவர் நின்ற நட்சத்திராதிபதி, திதிசூனிய முடக்கு, இதெல்லாம் பார்க்கணும். நம்மளே இருக்கோம், கல்யாணம் ஆகி இப்போ எனக்கெல்லாம் 25 இயர்ஸ் ஆகுது. கல்யாணம் ஆகும்போது ஒரு மாதிரி இருந்திருப்போம், அதுக்கப்புறம் ஒரு க்ரோத் இருக்குது, ஒரு வீழ்ச்சி இருக்குது, ஒரு க்ரோத் இருக்குது, இப்படி ஏற்ற இருக்கதானே லைஃபு. இப்போ எனக்கு 3 தசை மாறிடுச்சு கல்யாணம் ஆனதுலேருந்து. சந்திர தசையில் கல்யாணம் ஆச்சு, செவ்வாய் தசை முடிஞ்சு ராகு தசை போயிட்டுருக்கு. அப்போது ஒரு திசை நடக்கும் பொழுது ஏற்ற இறக்கங்கள் இருக்கும். அடுத்தடுத்து வரக்கூடிய திசைகள் நமக்கு நன்மை செய்யுமா தீமை செய்யுமா அப்படிங்கிற ஒரு முக்கியமாக பார்த்தா தான் அடுத்து நம்மளோட குடும்ப வாழ்க்கையில் நம்ம ஜெயிக்க முடியுமா அப்படிங்கிற ஒரு விஷயம் வரும். ஒரு பெண்ணை நம்ம ஒரு வீட்டுக்கு தேர்ந்தெடுக்கிறோம், நம்ம மனைக்கு நம்ம ஒரு மருமகள் வேணும்னு நம்ம எடுக்கிறோம் அப்படின்னா கண்டிப்பாக திசாபுத்தியை பார்த்தே ஆகணும். இன்றைக்கி ஸ்பீடாக போகிறவங்க யார் இதெல்லாம் பார்க்குறாங்க? பொண்ணை பிடிச்சிருக்கா, அழகாக இருக்கா, சம்பாதிக்குதா, லட்சத்தில் சம்பாதிக்குதா, பையன் லட்சத்தில் சம்பாதிக்கிறான், பையனோட அப்பா அம்மா ஸ்டேட்டஸ் எப்படி இருக்காங்க, அவங்களுக்கு வீடு வாசல் இருக்கா, 4 கார் வச்சுருக்காங்களா, அவ்வளோதான். கல்யாணம் பண்ணி ஒரு 3 மாதம் கழித்து சளிப்படைஞ்சு போய் டைவர்ஸில் போயிடுது. நடக்கிற நடைமுறை தானே. ரிதன்யா எல்லாத்துக்கும் தெரியும் தானே, ஐயா நம்ம ஊர் பக்கம் தானே அவங்க, ரிதன்யா கருமத்தம்பட்டி அந்த பொண்ணு, கோடிக்கணக்கான சொத்து அவங்க அப்பா வீட்டிலே இருக்குது, பையன் வீட்டிலே இருக்குது. ஆனாலும் வரதட்சணை கொடுமைன்னு சூசைட் பண்ணி வச்சுட்டாங்க. மேடமுக்கு நல்லாவே தெரியும், எங்கள் வீட்டுக்கு ரொம்ப பக்கத்தில் அவங்கெல்லாம். ஜாதகம் பார்க்காம இருந்திருப்பாங்களா? பொருத்தத்துக்கு மட்டும் 50,000 வாங்கிக்கிறார் ஃபீஸு. அந்த ஜோதிடர் யாருன்னு எங்களுக்கு தெரியும், எங்கள் ஏரியாலேயே தான், அவினாஷியில் தான் இருக்கார் அந்த ஜோதிடர். டேட் குறித்து கொடுக்குறதுக்கு 15,000. ஒவ்வொரு சீருக்கும் ஒவ்வொரு சடங்குக்கும் தனித்தனியாக ஃபீஸு. எப்படி அந்த பொண்ணு சூசைட் பண்ணுச்சு? முக்கியமான விஷயம் தசாபுத்தி. இன்னொன்று விதி அப்படிங்கிறது ஜோதிடர்களோட டாக்டர் சொல்கிற மாதிரி தான், கடைசியில் கடவுள் காப்பாற்றணுன்னு கண்ணை மறைச்சிடும். ஜோதிடர் நான் தப்பே இங்கே சொல்லலை, பேரண்ட்ஸ் தான் தப்பு பண்ணுறாங்க. என் பொண்ணு நல்லா வசதியான பொண்ணாக வந்தால் போதும், பையன் உட்காந்து சாப்பிடணும். எல்லோரும் வீட்டோட மாப்பிள்ளை தான் ஆசைப்பட்றாங்க. நம்ம பையன் சம்பாரித்து இந்த பொண்ணுக்கு சோறு போட்டுட்டுன்னு யாரும் பார்க்குறதே இல்லை இப்போல்லாம். ஏன்னா இன்றைக்கி பெண்களோட வளர்ச்சி அதிகமாகிடுச்சு, சம்பாத்தியம் அதிகமாகிடுச்சு. சரி, எல்லாம் பார்த்துட்டு பொருத்தமெல்லாம் பார்த்தாச்சு, டேட் ஃபிக்ஸ் பண்ணுறீங்க. கல்யாணத்துக்கு யாராவது நல்ல நாள் பார்க்குறீங்க இல்லையா? கல்யாணத்துக்கு முகூர்த்த நாள் பார்க்குறீங்க, எப்படி பார்ப்பீங்க சொல்லுங்கள் பார்க்கலாம்? யாரோ ஒருத்தர் சொல்லுங்கள் பார்க்கலாம். ஐயா நீங்கள் ரொம்ப வருஷம் எக்ஸ்பீரியன்ஸு, நிறைய நீங்கள் உங்கள் கல்யாணமெல்லாம் பார்த்துருப்பீங்க, சொல்லுங்கள் முகூர்த்த தேதி எப்படி குறிக்கிறது? தெரியாதுன்ட்டிங்களா? பொதுவாக உங்ககிட்ட இப்போ நான் ஒரு பையனோட ஜாதகம் பொண்ணோட ஜாதகம் குடிச்சு முகூர்த்த தேதி வைகாசி மாதம் வேணும்னு கேட்குறேன், எப்படி குறித்து கொடுப்பீங்க? ஓகே, ஒரு நிமிஷம் சொல்லுங்கள் சார். பிறந்த கிழமையில் செய்யக்கூடாது. அடுத்தது சொல்லுங்கள் மேடம். ஓகே ஓகே, பிறந்த கிழமை நட்சத்திரம் ஆகாது, 7ஆம் இடம் சுத்தம் வேணும். அடுத்தது தாராபலன் முக்கியம்.
ஒரே ராசி ஒரே லக்னமாக வரக்கூடாது. முகூர்த்தம் வைக்கிறதுக்கு தான் நான் கேட்குறேன். முகூர்த்தம் வைக்கிறதுக்கு லக்னம் முகூர்த்த லக்னம் எப்படி தேர்ந்தெடுப்பீங்க? வளர்பிறை தேய்பிறை பார்ப்பீங்க. லக்னத்துக்கு 11 சூரியன் இருக்கிற மாதிரி பார்ப்பீங்க. ஓகே, கிழமை பார்க்குறீங்க. சரி, சூப்பர். முகூர்த்த லக்னத்துக்கு 8ஆம் இடம் சுத்தமாக இருக்கணும். அது எப்படி இருந்தாலும் முகூர்த்த லக்னத்துக்கு 7, 8 சுத்தம் பார்ப்போம். 5, 9 நல்லா இருக்கான்னு பார்ப்போம். இதெல்லாம் 6, 8, 12 வரக்கூடாது. ஓகே, இதெல்லாம் பொதுவான விதிகள். ஓகே, ஓரளவு எல்லோரும் தெளிவாக தான் இருக்கீங்க. இல்லை, பேரண்ட்ஸ் வந்து எனக்கு மண்டபம் கிடச்சனுக்கு நீங்கள் முகூர்த்த தேதி குறித்து கொடுங்கன்னு கேட்பாங்க. அப்படி ஏதோ குறிச்சிருவீங்களோன்னு பார்த்தேன். என்ன, நான்லாம் முகூர்த்த தேதியே தரமாட்டேன். என்கிட்ட அலறி அடிச்சுட்டு ஓடிடுவாங்க. பஞ்சாங்கத்தில் மொத்தமாகவே 12 மாதத்துக்கு 5 தேதி கொடுத்தாவே பெரிய விஷயம். சூப்பர். அமிர்த யோகம் சித்த யோகம் பார்க்கணும். அடுத்தது நேத்திர ஜீவன். ஏன்னா அதையும் சொல்லிடுறேன். நான் எப்படி முகூர்த்த தேதி பார்ப்பேங்கிறத நான் சொல்கிறேன். புஷ்கர நவாம்சம் அடுத்தது. ஓகே, சூப்பர். ஏன்னா இவங்க இப்போ வர ஜோசியர் இல்லையா, அதனால் புஷ்கர நவாம்சம். அடுத்தது இந்து லக்னம் சொல்லுவாங்க. அடுத்தது இந்து லக்னம் சொல்லிட்டாரு. ட்ரெண்டிங் ஜோசியர்ஸ் இவங்கெல்லாம். முக்கியமாக எல்லாம் சரி, நட்சத்திர தாராபலன்னு எல்லாம் சொல்லினாங்க. கண்டாந்த நட்சத்திரம்னு ஒன்று இருக்குது. எல்லாத்துக்கும் எத்தனை பேத்துக்கு தெரியும் கண்டாந்திர நட்சத்திரம்? கேது, புதனுடைய நட்சத்திரம், கேதுவுடைய நட்சத்திரம், கண்டாந்த நட்சத்திரம். சரி, புதனுடைய நட்சத்திரம், கேதுவுடைய அஸ்வினி மகம் மூலம் ஆயில்யம் கேட்டை ரேவதி, இதுதான் கண்டாந்தர தோஷ நட்சத்திரம். அஸ்வினி மகம் மூலம் 1ஆம் பாதம், ஆயில்யம் கேட்டை ரேவதி 4ஆம் பாதம். முகூர்த்த பஞ்சாங்கத்தில் எடுத்து பாருங்கள் எத்தனை நாள் மகத்தில் முகூர்த்தம் கொடுக்குறாங்கன்னு. சரி, அனுஷத்தை நம்ம சொல்கிறோம் கர்ம நட்சத்திரம், ஊஷாபதோஷம்னு சொல்கிறோம், பூரட்டாதி சொல்கிறோம், புனர்பூசம் சொல்கிறோம், பூசம் சொல்கிறோம். இதெல்லாம் சூரியன் 11 இருந்தால் ஓகே. துலா லக்னக்காரங்களுக்கு சூரியன் 11 இருந்தால் எப்படி நீங்கள் கொடுப்பீங்க? பாதகஸ்தானில் என்ன பண்ணுவீங்க சொல்லுங்கள் மேடம். உங்கள் கருத்துக்கே நான் வரேன். சூரியன் 11 இருந்தால் எல்லா தோஷம் அடிபட்டுருது. துலா லக்னம் பொதுவாகவே சர லக்னத்துக்கு 11ஆம் இடம் பாதகாதிபதி. பாதகஸ்தானத்தில் சூரியன் போயிட்டால் நீங்கள் எப்படி லக்னத்துக்கு முகூர்த்தம் குறிப்பீங்க? இங்கே தான் மாட்டுது. எப்படின்னா இது வந்து என்னோடய லைஃப்பில் நானே அனுபவித்த விஷயம், எங்கள் குடும்பங்களில் அனுபவித்த விஷயம். ரேவதி 4ஆம் மாதத்தில் முகூர்த்தம் குறிச்சிட்டாங்க. மேஷ லக்னம், கன்னியா லக்னத்துக்கு 8ஆம் இடம் லக்னம். சரியா? மேஷ லக்னத்தில் முகூர்த்தம், ரேவதி 4ஆம் பாதம், கண்டாந்தர தோஷ நட்சத்திரத்தில் முகூர்த்தம் குறித்து முகூர்த்தம் ஆயிருச்சு. எப்படி இருக்கும்? தசாபுத்திகளில் பாதிப்பு வருமா வராதான்? லக்னாதிபதி தசை, செவ்வாய் தசை போகும்போது அந்த தம்பதியர்கள் பிரிஞ்சிட்டாங்க. மகா நட்சத்திரம் 1ஆம் பாதம், சிம்ம லக்னம், ஆவணி மாதம் முகூர்த்தம், சிம்ம லக்னம், லக்ன புள்ளியும் அந்த மக 1ஆம் பாதம். கரெக்டாக முகூர்த்த டைமும் 1ஆம் பாதத்தில் வந்துருச்சு. 3 நாள் தான். என்ன மேடம்? தோஷமில்லாத லக்னம் மம்மி. அது நமக்கு பொறுப்புகள் இருக்கா இல்லையா, கடமைகள் இருக்கா இல்லையா? நான் வருந்தி கேட்குறதே இதுதான். ஜோதிடராக இருக்கிறவங்க இந்த ரூல்ஸ் நமக்கு தெரியும். இத்தனை ரூல் சொல்கிறீங்க ஒரு லக்னம் முகூர்த்தம். ஏன் கண்டாந்த நான் சொல்லுவேன். இப்போ லாஸ்ட் வீக் கூட எனக்கு குருஜி கூட ஒரு ஆர்குமெண்ட்டே வந்துச்சு. ஆவணி வைகாசி மாதம் வந்து முகூர்த்தம் கேட்குறாங்க. வைகாசி மாதம் 2 பேர்த்துக்குமே முடக்கு திதி சூனியமாக வருது. மண்டபம் பார்த்துட்டு டேட்டை குறிச்சில மண்டபம் அவைலபிலிட்டி பொறுத்து தான் இன்றைக்கி முகூர்த்த தேதியே கேட்குறாங்க. நான்லாம் பெரிய கும்பிடு போட்டு போயிட்டு வாங்கன்றுவேன். எனக்கு இதுக்கு டைம் இல்லைன்றுவேன். என்ன வேணால் யார் வேணால் பேசிக்கோங்க, யூடியூப்பில் பார்க்குறவங்க கூட பேசிட்டு போங்க. கடைசி வரைக்கும் அந்த தம்பதியரோட ஆயுள் முடிகிற வரைக்கும் நம்மளை தான் திட்டிகிட்டு இருப்பாங்க. அந்த ஜோசியர் நாள் குறித்து கொடுத்தாரு, அதுதான் இந்த பிரச்சனை. முகூர்த்த திருமணத்துக்கு மட்டும் கிடையாது, ஒரு குடும்ப வாழ்க்கை சிறப்பாக இருக்கணும், ஒரு தொழில் அமைக்கணுன்னாலும் நல்ல நேரம் பார்க்குறோம். அதே மாதிரி ஒரு வீடு கட்டினா நல்ல நேரம் பார்க்குறோம். வீடு கட்டும் போது 4ஆம் இடம் முடக்காக இருக்கும்போது போய் வீடு கட்டி கொடுத்தீங்கன்னா, வீடு கட்டுறதுக்கு பாலக்கால் பிடிக்கிறதுக்கு டைம் கொடுத்தீங்கன்னா
ஸோ ஒரு முகூர்த்தத்துக்கு முக்கியமாக நட்சத்திரம் வந்து இந்த மாதிரி நட்சத்திரங்கள் இருக்கக்கூடாது. ஆனால் பாருங்கள், சோதனையாக அனுச நட்சத்திரம் தான் முகூர்த்தம் அமையும். அதுக்கெல்லாம் விதிவிலக்குகள் இருக்குது. அதை பேசினா டைம் ரொம்ப எடுக்கும். அதுக்கு தான் அந்த புஷ்கரம் அப்படின்னு கொண்டு வரோம். லக்னம் புஷ்கரம், சந்திரன் புஷ்கரம், 7ஆம் அதிபதி புஷ்கரத்தில் இருக்கான்னு பார்க்கலாம், 11ஆம் அதிபதி புஷ்கரத்தில் இருக்கான்னு பார்க்கலாம் அன்றைய நாட்களில். அப்படியெல்லாம் 10:30 மணிக்கு முகூர்த்தம். என்ன விடிகாத்தால் முகூர்த்தம் பண்ணால், பிரம்ம முகூர்த்தத்தில் பண்ணால் தோஷமே இல்லைன்றாங்க. நீங்கள் 10:30 மணிக்கு குறித்து கொடுக்குறீங்க. ஆவணி மாதம் பூரா 10:30 மணிக்கு தான் முகூர்த்தம் வருது. 9 to 10 தான் முகூர்த்தம் வருது. சோதனையாக வியாழக்கிழமை தான் முகூர்த்தம் வரும். 6 to 7 யமகண்டம். அப்படியே ஒரு ஜோசியர் குறித்து கொடுத்துருக்காரு. அதுதான் ஹைலைட்டே. புண்ணியர்ச்சனைக்கு, வீடு புண்ணியர்ச்சனைக்கு 6:45 பால் காய்ச்சி சொன்னாங்க. என்னமோ புஷ்கரமாமா நல்லா இருக்காமா அப்படின்னு. நானும் சரின்னு பார்த்துட்டு 6:45 சரி காலையில் 6:45 போகணுமான்னு யோசிச்சுட்டு டக்குன்னு டேட்டை பார்த்து தேர்ஸ்டே. ஐயோ வியாழக்கிழமை 6:45 சொல்கிறாங்க, சூரிய உதயங்கிறது நமக்கு தெரியாமல் 7 மணிக்கு ஆயிடுச்சா அப்படின்னு போய் பார்க்குறேன். ஒருவேளை சூரிய உதயத்தில் பிஃபோர் அந்த மாதிரி ஏதோ ஒரு 20 நிமிஷம் முன்ன பின்ன அப்படின்னு பார்த்தாலும் 6:20க்கே சூரிய உதயம். ஆர்வக்கோளாறு அளவில் நம்ம ஆளுகளுக்குன்னு நினச்சிட்டேன். சொந்தக்காரங்க வீடு புண்ணியர்ச்சனமா அடுத்த மாதம். ஸோ அது பரிசோதனைக்கு இல்லை, நமக்கு அந்த தெய்வம் அனுப்பப்பட்டிருக்குன்னு அர்த்தம், நம்மளை ஸ்ட்ராங் பண்ணிக்கிறதுக்கு. இதெல்லாம் பார்க்கணும். இதெல்லாம் நல்லா எடுத்துட்டோம்னாவே, தோஷங்கள் இல்லாமல் எடுத்துட்டாவே அந்த தம்பதியர் ஒற்றுமையாக இருப்பாங்க. உண்மை தானே? இப்போ நான் சொன்னேன் இல்லையா, ஏன் பிரச்சனைகள் வருதுன்னா இதெல்லாம் ஒரு காரணம். 6, 8, 12 லக்னங்களாக அமையக்கூடாது. அதே மாதிரி நட்சத்திரம் ரொம்ப முக்கியம். தாராபலனில் முகூர்த்த லக்னம் அப்படிங்கிறது முக்கியம். முகூர்த்த லக்னத்துக்கு 3, 7, 11 சுத்தமாக இருக்கணும். 7, 8 சொல்கிறீங்க, ஆனால் 3, 7, 11 சுத்தமாக இருந்தால் அவங்களுக்குள்ள ஒற்றுமை அப்படிங்கிற விஷயம் இருக்கும். அவங்க சொன்ன மாதிரி அமிர்த யோகம், சித்த யோகம் பார்க்கணும். அதே மாதிரி நேத்திர ஜீவன் ரொம்ப ரொம்ப முக்கியம். இதெல்லாம் பார்க்கவே பல பேர் பஞ்சாங்கம் பார்க்கவே, பஞ்சாங்கங்களே ஏதோ கரணம்னு சொல்லி நாங்கள் 4 வீடியோ போட்டங்காட்டி தான் அப்படின்னு ஒன்று இருக்கானே மக்களுக்கு தெரியுது. யோகம், நரணம், நட்சத்திரம், வாரம், திதி, ஓ இப்படியெல்லாம் இருக்கா ஜோசியத்தில் அப்படிங்கிற மாதிரி இருக்குது. பஞ்சாங்கங்களை கண்டிப்பாக பார்க்கணும். என்ன மேடம்? இல்லை மேடம், அந்த கான்செப்ட் போனால் பெரிய கான்செப்ட் ஆயிரும். பிரம்ம முகூர்த்தத்துலாம் நமக்கு ஜோதிட தகவல் படி, ஜோதிட இலக்கணம் என்ன, சூரிய உதயத்திலேருந்து அடுத்த நாள் சூரிய உதயத்தை வரைக்கும் தான் ஒரு நாள் கணக்கிடப்படுது. நான் அக்செப்ட் பண்ணிக்க மாட்டேன், யார் வேணால் அக்செப்ட் பண்ணிக்கோ. பிரம்ம முகூர்த்தங்கிறது என்றைக்குமே நான் ஏற்றுக்க மாட்டேன். இரவு நேரத்தில் அப்படி பார்த்தா ஆந்திராவில் இரவில் தான் தாலி கட்டுவாங்க. ஸோ அதெல்லாம் பாரம்பரியமாக கிடைக்கப்பட்டது. அதுக்கு நாம் எது சொல்லணுன்றதே கிடையாது. உஷத் காலங்கிறது சந்தியா வேலை இதெல்லாமே இருக்குது. அந்த உஷத் காலத்துலேயும் என்னை பொறுத்தளவு அந்த 5:30 to 6ங்கிறதெல்லாம் அக்செப்ட். என்ன சூரிய உதயமானதுக்கப்புறம் வாழ்க்கை வெளிச்சமாக இருக்குங்கிற கான்செப்டில் நான் கொடுத்துருவேன். பிரம்ம முகூர்த்தம் அப்படிங்கிறது மோஸ்ட்லி நான் ஆதரிக்கிறது கிடையாது. வழிபாடுகள் செய்கிறதுக்கு ஓகே, அது உங்களோட விருப்பம் அப்படின்றது. என்னதான் இருந்தாலும் அது இருட்டு தான். சூரிய உதயத்துக்கு அப்புறம் அப்படிங்கிறது தான் நம்மளோட கான்செப்ட். ஆனால் அந்த கிழமைநாதனே அப்போ தானே ஆக்டிவேட் ஆவார். ஆமாம், நிறைய அப்போ குழந்தை பிறந்தா மட்டும் நடுராத்திரின்னு சொல்லிடுவோம். ஆமாம், ஞாயிற்றுக்கிழமை காலையில் முகூர்த்தம் குறித்து கொடுத்தா சனிக்கிழமை கணக்கு தானே வரும். புதன்கிழமைன்னு குறித்து கொடுத்தா செவ்வாய்க்கிழமை கணக்கு தானே வரும். ஆனால் செவ்வாய்க்கிழமை எதுவுமே செய்ய மாட்டேன்ருவாங்க. செவ்வாய் மங்களகாரகன், யோகாகாரன். செவ்வாய் கண்டிப்பாக நல்லது போகணும். ஒரு நல்ல விஷயம் செய்ய மாட்டேன்னு பயப்படுவாங்க. ஆனால் போய் ரொம்ப முகூர்த்தம் 4:30 மணிக்கு முகூர்த்தம் வச்சுருவாங்க. ஸோ இதெல்லாம் பார்க்கணும். இதெல்லாம் தோஷம் இல்லையான்னு ஃபஸ்ட்டு செக் பண்ணணும். அடுத்தது என்ன சொல்லியிருக்கோம், திருமண பொருத்தம், கணவன் மனைவி ஒற்றுமை. கணவன் மனைவி ஒற்றுமைக்கு தான் இத்தனை விஷயங்கள் சொல்லியிருக்கோம். ஏதாவது புரிஞ்சுதா? ஜிலேபியை பிச்சு போட்டு லட்டுன்னு சொல்கிறீங்களே மேடம் அப்படிங்கிற மாதிரி இருக்கா? புரிஞ்சுதா புரியலையா? ஏன்னா இன்றைக்கி கிளாஸுன்றது இதுதான், உங்களுக்கு ஸ்பீச்சு இதுதான், கிளாஸு இதுதான். இதை மட்டும் தெரிஞ்சிட்டோம்னாவே எல்லா ஜாதகத்துக்கும் பலன் சொல்லலாம், நம்மளால் முடியும். ஒரு தம்பதியரிடையே ஒற்றுமை வர்றதுக்கு இதுதான். ஒரு ஜாதகருக்கு திருமணம் அப்படிங்கிற பொருத்தம் பார்க்கறதுக்கு பல விஷயம் சொல்லணும். ஒரு ஜாதகர் ஜெயிக்கிறதுக்கு அப்படிங்கிறது 12 பாவங்களை பார்க்கக்கூடியது. கிரக பொருத்தம், பாவ பொருத்தம் எல்லாமே பார்க்கணும்.
நம்ம ஒவ்வொருத்தருக்கும் பார்க்கணும். உங்கள் கூட எனக்கு ஃப்ரெண்ட்ஷிப் வேணால் முதல்ல உங்கள் கிரகம் எங்கள் கிரகம் ஆத்மகாரகன்னு சொல்லக்கூடிய சூரியன் வந்து ஒற்றுமையாக இருக்கான். ஏதோ ஒரு கிரகம் நம்மளுடைய ஒரு கிரகத்தோட ஒற்றுமை இல்லைன்னா இந்த இடத்துல இத்தனை பேர் உட்காந்துருக்க மாட்டேங்க, நாங்கள் இணைஞ்சிருக்க மாட்டோம். குருவோ புதனோ கேதுவோ நம்மளோட தொடர்பில் இருக்கும். நம்ம ஜாதகத்தில் எந்த இடத்துல இருக்கோ அதோட 1, 5, 9 தொடர்பு கேந்திர தொடர்பு இருக்குது. இல்லைன்னா இந்த ஜோதிட மீட்டிங்க்கு இத்தனை பேர் வந்து உட்கார மாட்டீங்க, இவ்வளோ ஒற்றுமையாக நம்ம பேசிக்க மாட்டோம். அப்போ ஒரு மனிதன் 2 பேர்த்துக்குள்ளே ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வேணாவே கிரக தொடர்புகள் வேணும். அப்போ திருமணம் பொருத்தங்கிறது ஒரு விஷயம், கணவன் மனைவி ஒற்றுமை அப்படிங்கிறது ஒரு விஷயம், பணம் சம்பாதிக்கிறது அடுத்தது. அப்பா எப்போ சொல்லுவீங்கன்னு இருந்தோம். இப்போ தான் முடக்கு பற்றி பேசிட்டு போனார் இல்லையா தலைவர். பரணி பூரம் பூராடம் முடக்காக இருந்தால் பண பிரச்சனை வரும். இது காலபுருஷ தத்துவ அடிப்படையில் பரணி பூரம் பூராடமே 2வது தாராபலனாக வருது. தனதாரை நட்சத்திரங்கள் சொல்கிறோம். அப்போ பணம் சம்பாதிக்கிறதுக்கு நம்ம கையாள வேண்டியது உங்களுடைய ஜென்ம நட்சத்திரத்துக்கு பரணி பூரம் பூராட எந்த நட்சத்திரம்னு பாருங்கள். இப்போ அஸ்வினி மகமூல்னா 2வது தாரையாக வரும். இப்போ கிருத்திகையாக இருந்தால் 27 வரும், ரோகிணியாக இருந்தால் 26 வரும், 6வது தாரையாக வரும், 8வது தாரையாக வரும். இப்படி அந்த தாராபலம் நல்லா இருக்கான்னு பார்த்தா அந்த நட்சத்திரத்தை இயக்கலாம். 2ஆம் பாவம் முடக்கு திதி சூனியமானு பார்க்கணும். பொருளாதாரத்தை உயர்த்துதல் அப்படிங்கிறது ஒரு விஷயம். எல்லாத்துக்குமே ஒரு பிரச்சனை இருக்கும். கிரகங்கள் வந்து பரிவர்த்தனை ஆகிருக்கும், வக்ரமாயிருக்கும். 2ஆம் அதிபதி வக்ரமாயோ பரிவர்த்தனை ஆகிட்டோ பிரச்சனையாகும். நம்ம அதுக்கும் பரிகாரம் என்ன பண்ணுறோம்? பரிவர்த்தனைக்கு கோவில்கள் போகிறோம், வக்ரத்துக்கு வக்ர நிவர்த்திக்கான கோவில்கள் போகிறோம். இப்போ 2ஆம் அதிபதி வக்ரமாக இருக்குது, உங்களுக்கு பணம் சம்பாதிக்க முடியல. ஏன் உங்களுக்கு வந்து 2ஆம் இடம்னா என்ன? பேச்சு. 2ஆம் இடம்னா என்ன? உச்சரிப்பு அப்படிங்கிறோம். பேர் சொல்கிறோம் இல்லையா? உங்கள் பேரை நான் புவனேஸ்வரின்னு சொன்னால் தான் தெரியும், மேடம் பேர் சொன்னால் தான் அவங்களுக்கு தெரியும், சார் பேரை பேர் சொல்லி கூப்பிட்டா தான் எல்லாம் தெரியும். அப்போ பெயர் 2ஆம் பாவம் பணம் சம்பாதிக்கிறதுக்கு முக்கியமான விஷயம். 2ஆம் இடம் இயக்கணும்னா நம்மளுடைய பெயருங்கிறது 2ஆம் இடத்தை வரக்கூடியல. 2ஆம் அதிபதி வக்ரம் பெற்றிருந்தால் ரிவர்ஸில் பெயர் எழுதுங்க. இது கஷ்டம் இல்லையே, 4 நாளைக்கு ப்ராக்டிஸ் பண்ணும்போது கஷ்டமாக இருக்கும், அப்புறம் ஈஸியாக இருக்கும். இப்போ தனபாகியம்னு இருக்கா, எம்மில் ஸ்டார்ட் பண்ணி டியில் முடிக்கணும், இல்லை இங்கிலீஷில் தமிழில் முடியும் இம்மில் ஸ்டார்ட் பண்ணி தாள முடிக்கணும். ரிவர்ஸ் வக்ர கிரகங்களே ரிவர்ஸ். இந்த 2ஆம் இடம் ராகு கேதுவோட அடிபட்டுட்டால் தான் காலசர்ப்ப தோஷம். அது யோகமாக தோஷமானு முதல்ல கண்டுபிடிக்கணும். இப்போ 2ஆம் இடம் தான் பணம் சம்பாதிக்கக்கூடியது. 2, 6, 10 இயக்கணும். இல்லை நமக்கு வலுவில்லைன்னா யாருக்கு வலுவாக இருக்கோ அவங்க கூட போய் சேர்ந்துடணும். அதான் காலச்சக்கரம், பேட்டர்ன் அஸ்ட்ராலஜி அதானே சொல்கிறோம். ஒருத்தங்க நல்ல ஸ்பீக்கராக இருக்காங்க, நல்லா பேசுகிறாங்க, நல்லா சம்பாதிக்கிறாங்கன்னா நம்ம அவங்களோட இயங்க நமக்கு ஆட்டோமேட்டிக்காக வரும். இப்போ நீங்கள் 4-5 மீட்டிங் வந்துட்டு இருந்தீங்க, பேசணும்னு நினச்சிங்க, சொன்னோன்னே இன்றைக்கி பேசுனீங்களா? அப்போ இங்கே இயங்கக்கூடிய விஷயம் என்ன? இங்கே இயங்கக்கூடிய பேட்டர்னை படி நீங்கள் பேச ஆரம்பிச்சிங்க. அப்போது அந்த இயக்கணும் என்ன தேவையோ அந்த பாவத்துக்கு. பணம் சம்பாதிக்கணும்னா ஃபஸ்ட்டு பணம் சம்பாதிக்கிறவங்களோடையா நம்ம சேரணும். பணம் சம்பாதிக்கிறதுக்கு தேவையான விஷயங்களை வந்து நம்ம தேடணும். ஃபஸ்ட்டு நம்ம ஜாதகத்தில் அந்த பாவம் பாதிக்கப்பட்டிருக்கான்னு ஃபஸ்ட்டு பார்க்கணும். சேம் பேட்டர்ன் தான் முடக்கு திதி சூனியம், யோகி அவயோகி, வைநாசிகம், தாராபலன் பார்க்கணும். அப்போ நம்மளுடைய தனதாரை நட்சத்திரம் என்னமோ அதை இயக்கணும். இப்போ திருவோணம் வந்து ஒருத்தங்களுக்கு தனதார நட்சத்திரமாக இருக்குது, 20வது நட்சத்திரமாக இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. திருவோணத்தை இயக்கும்போது 2 விஷயம் செய்யணும். என்ன செய்யணும்? திருவோணம் வந்து காலபுருஷனுக்கு வைநாசிகமாக வரும் இல்லையா? அப்போ அந்த திருவோண நட்சத்திரம் ஒரு உணவுப் பொருளை தானமாக கொடுத்து ஒரு உணவுப் பொருளை நம்ம எடுத்துக்கணும். இப்படி தாராபலனையும் காலபுருஷ தத்துவ அடிப்படையில் பார்க்கணும், பாவங்களையும் காலபுருஷ தத்துவ அடிப்படையில் பார்க்கணும். இல்லை காலபுருஷ தத்துவம் இயங்காமல் எதுவுமே கிடையாது. இன்னும் பணம் சம்பாதிக்கிறதுக்கு எளிய வழிமுறைகள் என்னென்னா, 2ஆம் பாவ இயக்கம் அப்படிங்கிறது வந்து 2ஆம் பாவ காரகத்துவத்தில் என்னென்ன விஷயங்கள் இருக்கோ இதை பண்ணணும். குடும்ப ஒற்றுமை அப்படிங்கிற ஒரு விஷயமே இருக்குது. பொருளாதார சிக்கல் வரக்கூடாதுன்னா ஃபஸ்ட்டு எலக்ட்ரிசிட்டி வேஸ்ட் பண்ணக்கூடாது, தண்ணி வேஸ்ட் பண்ண சொல்லுவாங்க இல்லையா? தண்ணி செலவு பண்ணுறது காசு செலவு பண்ணுற மாதிரி செலவு பண்ணுவாங்க. தண்ணி அதிகமாக வேஸ்ட் பண்ணாவே, நீரே வேஸ்ட் பண்ணும்போது காசு வந்து நமக்கு தங்காதுன்னு சொல்லுவாங்க. எலக்ட்ரிசிட்டி ரொம்ப முக்கியம். பேசுகிற வார்த்தைகள் ரொம்ப முக்கியம். உணவுங்கிறது எந்த விதத்துலையும் குறை சொல்லி சாப்பிடக்கூடாது. உணவை ருசித்து சாப்பிடும்போது பணம் தாராளமாக வரும். இதெல்லாம் 2ஆம் பாவ இயக்கத்தில் கொள்ளக்கூடியது பணம் சம்பாதித்தல் அப்படிங்கிறது. அடுத்தது சொத்து சேர்த்தல். முதல்ல வருமானம் வேணும், அதுக்கப்புறம் பணம் எல்லாம் சேர்த்தணும், அப்புறம் தான் சொத்தை சேர்த்ததுனால எந்த பாவத்தை வரும்?
4ஆம் பாவம். 4ஆம் பாவம் வலுவடையனா என்னெல்லாம் பண்ணலாம்? உயிர்காரகத்துவம் சொல்லுங்கள். தாயாரை நல்லா பார்க்கலாம், தாயார் வயதில் இருக்கிறவங்களா பார்த்துக்கலாம். பாவத்துள் பாவமாக எடுங்க. 4ஆம் பாவம் ஒவ்வொரு பாவத்துக்கு என்ன பாவமாக வருதோ அந்த, இப்போ கணவனுக்கு அது எத்தனாம் பாவமாக வரும், மாமியார்னா அதுக்கு எத்தனாம் பாவமாக வரும், மாமனாருக்கு அது எத்தனாம் பாவமாக வரும், இப்படியே ஒவ்வொரு பாவத்துக்கும் பாவத்துள் பாவமாக எடுத்து அதுக்கான விஷயங்கள் அந்த உயிர்காரகத்துவங்களுக்கு உதவி செய்யுங்க. நமக்கு 4ஆம் பாவம் நல்லா இருக்குன்னா நல்லா சுகமாக ஜாலியாக இருக்கணும், பஞ்சமேத்தையில் படுத்து தூங்கிட்டு இருக்கணும், வேலையும் செய்யணும். வேலை செஞ்சால் தான் பணம் வரும், சொத்து சேர்க்க முடியும். 4ஆம் பாவம் சரியில்லைன்னா யாருக்கு 4ஆம் பாவம் நல்லா இருக்கோ அவங்களுக்கு அதுக்கான விஷயங்களை நம்ம 4ஆம் பாவம் என்ன பாவங்க? சாக்ரிஃபைசிங் பாவம், தியாகம், மோட்சம் திரிகோணமா. அப்போது நம்மளுக்கு பெட்டில் படுத்து தூங்குற கொடுப்பு நிலைனால யாருக்காவது பெட்டு நல்லா வஞ்சு மெத்தையாக வாங்கி தரணும், நல்ல 2 வீலர் 4 வீலர் வாங்கி தரணும். அடுத்த மாதம் எல்லோரும் எனக்கு கார் வாங்கி கொடுத்துருவீங்களா? ஸோ அந்த மாதிரி 4ஆம் பாவம் அப்படிங்கிறது வந்து நம்மளால் இயக்க முடியல அப்படின்னா நம்ம யாருக்கு நல்லாயிருக்கோ அவங்களுக்கு வந்து நம்ம இயக்க அவங்களுக்கு தியாகம் பண்ணி கொடுக்கணும், மனசளவில் சந்தோஷமாக கொடுக்கணும். பொதுவாகவே நான் காலபுருஷ தத்துவம் 4, 8, 12 என்ன வீடுங்க? தியாக ராசிகள், மோட்ச ராசி என்ன ராசி, என்ன வீடு? அதெல்லாம் தத்துவம். தத்துவம் என்ன தத்துவம்? நீர் தத்துவம். நீர் இல்லைன்னா ஏதாவது வாழ முடியுமா? அப்போது இன்றியமையாத பாவம் அப்படிங்கிறத 4, 8, 12 எல்லாரும் பயப்படுறோம். 4, 8, 12 4, 8, 12னா பயப்படுறோம். 4, 8, 12 தான் அத்தனை நல்லதுமே இருக்குது. 4ஆம் பாவம் எங்களேன்னா சுகம் அனுபவிக்க முடியாது. 8ஆம் பாவம் எங்களேன்னா தாம்பத்திய வாழ்க்கை கிடையாது. 12ஆம் பாவம் உறக்கம் இல்லை. இப்போ இந்த 4, 8, 12 வந்து நம்ம தெளிவாக எங்கனாவே சொத்து தானாக சேரும். அதில் தோஷம் நிவர்த்தி பார்க்கணும். 4ஆம் பாவம் யாருக்கெல்லாம் அடிபடுதோ அவங்க எல்லாத்துக்குமே இந்த பூமி தோஷம் அந்த மாதிரி விஷயங்கள் இருக்கும். முடக்கு அப்படிங்கிறதுல மாட்டினாலும் இருக்கும், திதி சூன்யத்தில் மாட்டினாலும் இருக்கும். பொதுவாகவே காலபுருஷத்தை சந்திரன் 4ஆம் அதிபதி. இப்போ சந்திரன் கெட்டு இருக்கிறவங்களுக்கும் 4ஆம் பாவம் இயங்காது. கவனமாக யோசித்து பார்த்திங்கன்னா உங்கள் சந்திரன் வந்து சரியில்லை, சந்திரன் மாந்தியோடையோ ராகு கேதோடையோ சேர்த்து 6, 8, 12 இருக்கோ, 6, 8 அதிபதிகள் இருக்கோ, இல்லை அந்த சாரத்தில் இருக்கோ, இல்லை வேதி சாரம் வேதகன் சாரம் இப்படியெல்லாம் இருந்ததுனாவே உங்களுக்கு நீங்கள் நல்லா நினச்சி பாருங்கள், நல்லா எல்லா வசதி வாய்ப்புகள் இருந்தால் கூட வீட்டில் படுத்து தூக்கம் வராது, வீட்லேயே தங்க முடியாது இருக்கும். இல்லை சரராசியெல்லாம் சொல்லவே வேண்டாம், அடுக்குமாடியாக கட்டியிருப்பாங்க, அதான் அவர் தான் கை தூக்குறாரு, வீடே தங்க முடியாது. 12ஆம் இடத்துக்கு இன்னொரு விஷயம் என்னங்க? தலைமறைவு வாழ்க்கை, இடம் விட்டு இடம் செல்லுது. 8ங்கிறது டோட்டலாகவே மாயமாயிற விஷயம். ஸோ இந்த பாவங்கள் எல்லாம் தோஷங்கள் இருந்தால் அதெல்லாம் நம்ம நிவர்த்தி பண்ணணும். எப்படி நிவர்த்தி பண்ணணும்? 4ஆம் இடம்ங்கிறது ஆல்ரெடி சொல்லியாச்சு, சுகத்தை சாக்ரிஃபைஸ் பண்ணி மற்றவங்களுக்கு கொடுக்கும். 8ஆம் இடம்னா விபத்து பிரச்சனைகள் இருக்கிறவங்க. இப்போ நான் ஓரமாக உட்காந்து அழுதுட்டுருக்கேன், அப்படியே புவனேஸ்வரி மேடம் வந்து என்கிட்ட ஆறுதலாக 4 வார்த்தை சொல்லிட்டாங்கன்னா அவங்களுக்கு 8ஆம் பாவத்தோட தோஷம் நிவர்த்தி ஆயிரும். என்னோடய பிரச்சனையை அவங்க தீர்க்கும்போது, பஸ்ஸில் போயிட்டுருக்கேன் நல்லா தூக்கம் வருது, நின்றுட்டே வரேன், நீங்கள் எழுந்திரிச்சு சீட்டு கொடுத்து மேடம் தூங்குங்கன்னு சொல்லிட்டீங்கன்னா 12ஆம் பாவ தோஷம் உங்களுக்கு நிவர்த்தி ஆயிரும். புரியுதா? சிம்பிளான விஷயங்கள்லாம். 4, 8, 12 பிரச்சனை 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 எனக்கு சொத்தே தெரியலன்னா இந்த சொத்து சேர்றதுக்கு இதான் ஈஸியான. அந்த பாவத்தில் இருக்கக்கூடிய உயிர் காரகத்துவங்களுக்கு உதவி செய்தல் அல்லது பொருள் காரகத்துவ விஷயங்களை சாக்ரிஃபைசிங் பண்ணுறது, அந்த பாவத்தில் உள்ள பிரச்சனைகளுக்கு ஆறுதல் அப்படிங்கிற விஷயம். அடுத்தது பார்த்திங்கன்னா ஹைலைட்டு குழந்தை பாக்கி. திருமணத்துக்கு வந்தாச்சு, பணம் சம்பாரிச்சாச்சு, சொத்தையும் சேர்த்தியாச்சு, கணவன் மனைவியும் நல்லா இருக்காங்க, குழந்தை பாக்கி. இதுதான் பிரச்சனை இன்றைக்கி நாட்டில் பாதி பேத்துக்கு. குழந்தை பாக்கியத்துக்கு மெயின் ரீசன் என்ன? இப்போ உள்ளதை சொல்லுங்கள், 80s 90s கிட்ஸ்க்கெல்லாம் வேண்டாம், 2000க்கு மேலே இருக்கிறவங்க, 2000 கூட வேணாம், 2010லேருந்து 20க்குள்ளே, அந்த 2000லேருந்து பிறந்தவங்களுக்கு தான் இப்போ நம்ம மேரேஜ் பார்ப்போம். பாதி பேர் அம்மா அப்பாவே கெடுத்துட்றாங்க குழந்தைகளை. இன்னும் 2 வருஷம் போட்டு 3 வருஷம் போட்டுன்னு குழந்தை பாக்கியம் வந்து ஏற்படாமல். 2வது ஜாதக பொருத்தங்கள் பார்க்கறது இல்லை அப்படிங்கிற ஒரு விஷயம். ஃபுட்டு, மனநிலை முக்கியமான விஷயம். மனநிலை 5ஆம் பாவம், மனநிலை, மனசு சரியில்லைங்கும் போது அது சொல்லுங்கம்மா, அதுதான் அப்பா அம்மா கெடுத்துறாங்க குழந்தைங்க இருந்தால். வெல் செட்டில்டு, அப்போ அந்த வார்த்தையை கண்டுபிடிச்சோன்னு நிற்க வச்சு சொல்லணும். விஜயகாந்த் சொல்கிற மாதிரி தமிழில் பிடிக்காத வார்த்தை மன்னிப்புன்ற மாதிரி எனக்கு வெல் செட்டில்ன்ற வார்த்தை இங்கிலீஷில் பிடிக்காதுன்னு. வெல் செட்டில்னா எது?
100 வருஷத்துக்கு முன்னால் வெல் செட்டில்ன்ற வார்த்தை இருந்தாதானே தெரியாது. அவங்க நல்லா வாழலையா, நம்ம அம்மா அப்பா சந்தோஷமா, அவங்க அப்படியெல்லாம் யோசிச்சிருந்தாங்கன்னா நம்மளுக்கு கல்யாணம் ஆகி நம்ம குழந்தைகளுக்கு கல்யாணம் பண்ணியிருப்போமான்னு தெரியாது. 5ஆம் மாதம் 9ஆம் மாதம் கெட்டு போகக்கூடாது. முக்கியமாக 5, 9 முடக்கு திதி சூன்யம் முக்கியமாக பார்க்கணும். 5ஆம் இடம் முடக்குனாவே பாவம். 5ஆம் இடத்தில் ராகு கேது. என்ன 5ல் கேது. உங்களுக்கு குழந்தை இருக்குல்ல, இன்னும் இல்லை. அப்போ அதான் கேதுக்கான தோஷ நிவர்த்தி பண்ணுங்க. குரு பகவான் முடக்கா. அடுத்தது பாவாதிபதி, அதாவது காரக கிரகம் கெட்டுருச்சு, பாவமும் கெட்டுருச்சு. நீங்கள் முதல்ல வீட்டில் இருங்க. ஏன்னா சரலக்னம், ஸ்திரலக்னம், உபயலக்னம்னு ஒன்று இருக்குது. அவர் சரலக்னம், அதனால தான் சொன்ன வீட்டில் இருங்க. ஏன்னா சுற்றிட்டே இருக்கார். அவருக்கு 5ஆம் இடம் என்ன, சூரியனு. பூர்வ புண்ணியம், அப்பா, குலதெய்வம், குழந்தை எல்லாமே சொல்லுது. மனம் அப்படிங்கிற விஷயம். தொழிலில் கலைகளில் ஆர்வம். அவர் ஆக்சுவலி கட்டட வேலையில் பயங்கர, அவர் மாதிரி மைனூட்டாக வேலை செய்கிறவங்க யாருமே கிடையாது. நம்ம சிவமோட அண்ணா தான் 1 மணி நேரம் செய்கிற வேலையை 10 நிமிஷத்தில் செய்கிற ஆள். ஒரு நாள் ஃபுல்லாக இருந்தோம் இந்த வேலையை முடினாலும் 2 நாள் வேலையை ஒரே நாளில் செய்கிறவர். அப்போது அந்த தொழிலில் கான்சன்ட்ரேஷன் பண்ணும்போது இங்கே 5ஆம் இடம் தோற்று போச்சு. இப்போ தான் என்ன சொன்னேன், ஒரு பாவம் ஒரு பாவத்தை தோற்கடிக்குன்னு சொன்னால் 4ஆம் இடத்தை பார்க்க 5ஆம் இடம் தோத்துருச்சு. இப்போ 4ஆம் இடத்தை குறைச்சிக்கிட்டா 5ஆம் இடம் ஆக்டிவேட் ஆகும். அவ்வளோதான், புரிஞ்சவன் பிஸ்தா. ஸோ அதுதான் ஒரு மெயின். நம்ம தோஷம்னு எல்லா விஷயத்தையுமே போகக்கூடாது. இயக்கம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். இப்போ 5ஆம் இடம் கெட்டு போச்சு ஒருத்தங்களுக்கு. 5ஆம் இடம் முடக்கு, 5ஆம் அதிபதி முடக்காயிட்டாரு, குரு கெட்டு போயிட்டாரு, குரு சரியில்லை, 5ல் கேது இருக்குது, 5ல் ராகு இருக்குது, இல்லை 5ல் ஏதோ ஒரு கிரகம் சரியில்லாமல் பார்வை செலுத்து, கேது பார்க்குது, இது எல்லாமே இருக்கட்டும். அந்த 5ஆம் இடம் அப்படிங்கிறது யாரை சொல்லுவோம், உறவு காரகத்துவத்தில் குழந்தையை தவிர குலதெய்வம், பூர்வ புண்ணியம், இன்னொன்று உயிர் காரகத்துவம், முன்னோர்கள். ஓகே, தாத்தா இருந்தால் கண்டிப்பாக நமக்கு அவர்கிட்ட ஆசீர்வாதம் வாங்கணும். அவருடைய அனுபவங்கள், அவரோட அறிவுரைகளை கேட்கணும். அப்படி இல்லாத பட்சத்தை அவருக்கு பிதிர்தோஷ நிவர்த்தி பண்ணணும். யாருக்கெல்லாம் குழந்தை பாக்கியம் இல்லையோ கண்டிப்பாக மகம் நட்சத்திரத்தில் கிரகம் இருக்கான்னு பாருங்கள். முதல்ல பிதிர்தோஷம் பண்ணுங்கள். இல்லையா மகம் நட்சத்திரம் வர அன்னைக்கு பிதிர்தோஷ நிவர்த்தி பண்ணுங்க. மகம் பூரம் ரெண்டுமே. மகம் பூரம்க்கு என்ன யோனி கொடுத்துருக்காங்க நட்சத்திரம் தெரியுமா எல்லாத்துக்கு? பஞ்சாங்கம் அடுத்த மாதம் பஞ்சாங்கம் படிச்சுட்டு தான் எல்லோரும் வரணும். பஞ்சாங்கத்தில் 27 நட்சத்திரங்களுக்கு விலங்குகள் கொடுத்துருப்பாங்க இல்லையா? யாருக்கு தெரியும் மகம் பூரத்துக்கு? கேது மகத்தில் தான். அப்புறம் எலியோட இனப்பெருக்க நாள் எவ்வளோ நாளுங்க? நிறையா இனம். அதனால தான் குழந்தை பாக்கியம் இல்லைன்னா மகா நட்சத்திரத்துக்காரங்க வீட்டில் போய் தங்க சொல்லுவாங்க. அந்த காலத்தில் எலி வீட்டுக்கு வந்துச்சுன்னா சந்தோஷப்படுவாங்க. மூஞ்சூர் வீட்டுக்கு வருது, நல்லது, அடிக்காதேம்பாங்க. மகம் பூரம் ரெண்டுமே எளிதாக யோனியாக கொடுத்துருப்பாங்க. அப்போ அந்த மகா குழந்தை பாக்கியத்துக்கு மகா நட்சத்திரத்தில் பரிகாரம் பண்ணுறது தான் ரொம்ப விசேஷம். புத்திர காமிஸ்ட் யோகம், யாகம், புத்திர காமிஸ்ட் யோகம் அப்படி யார் பண்ணாங்க? பார்வதி பண்ணாங்க. அதுக்கு முன்னால் புத்திர காமேஸ்வர யாகம் யார் பண்ணாங்க? தசரதன் பண்ணார். எத்தனை மனைவிகள் அவருக்கு சொல்லப்பட்டது, எவ்வளோ குழந்தைகள் சொல்லப்பட்டது. ராமரோட பிறப்பே அந்த புத்திர காமேஸ்வர மகம் நட்சத்திரம். அதுக்கு நம்ம ஆரணி கோயிலில், ஆரணியில் சிவன் கோயில் ஒன்று இருக்குது, புத்திர காமேஸ்வரர் அப்படின்னு சொல்லிட்டு இருக்குது. அங்கே போகலாம் தீர்வு. மக நட்சத்திரம். இப்போ நீங்கள் திருவள்ளம் பரிகாரம் கண்டிப்பாக பண்ணணும். நம்ம பண்ணி கொடுக்குறோம் திருவள்ளம் பரிகாரம். அந்த கேது இப்போ டிரான்சிஸ்லாம் மகத்தில் போகுது. இப்போ பரிகாரம் பண்ணிட்டீங்கன்னா அடுத்த வருஷம் உங்களுக்கு குழந்தை பாக்கியம் நிச்சயம். அடுத்த வருஷம் வைகாசி மாதம் குழந்தைக்கு பெயர் சூட்டிடலாம். ஏன்னா சூரியனை அனலைஸ் பண்ணி நான் சொல்கிறேன். இப்போ சூரியன் 5ஆம் இடம் தொடர்பில் வருமா மகத்துக்கு? கேது சூரியன் தொடர்பு ஏற்பட்டுருச்சா? ஒரு உயிர் பிறக்கணுன்னாலும் இறக்கணுனாலும் யாரோட இது வேணுங்க? ராகு கேதுக்களுடைய அனுகிரகம் வேணும்.
மோட்சத்தை கொடுக்கக்கூடியவர்கள். நிழல் கிரகமாக இருந்து அவங்க வந்து சேர்க்கப்பட்டார்கள். அது ஒரு பெரிய ஸ்டோரியே தான். இப்போ ராகு கேது, உயிர் ஜனனம் மரணம்னாவே ராகு கேது மாந்தி தான். ஒரு உயிர் மரணம் அடைந்த பின்பு அந்த உடலை காப்பது மாந்தி. அதனால தான் பிரேத தோஷம் மாந்தி அப்படிங்கிறத பிரேத தோஷம், பிரேத சாபம்னு சொல்கிறோம். அப்போ கரெக்டாக இந்த மாதம் நீங்கள் போய் அதுக்கான புத்திர பாக்கியத்துக்கான பரிகாரங்கள் செய்தீங்கன்னா கண்டிப்பாக நடக்கும். இப்போ குழந்தை பாக்கியத்துக்கு 5ஆம் இடம் பார்க்குறோம், 9ஆம் இடம். பெண்களுக்கு வந்து முக்கியமாக 9ஆம் இடம் பார்க்கணும். பூர்வ புண்ணியம் அப்படிங்கிற ஒரு விஷயம். குரு காரக கிரகம் குரு, இதெல்லாம் தோஷம் பெற்றிருக்கா என்னன்னு பார்க்கணும். இதுக்கான நிவர்த்திகள் நம்ம பண்ணிக்கணும். அடுத்த டாப்பிக்கில் என்ன? திருமண பொருத்தம், கணவன் மனைவி ஒற்றுமை, பணம் சம்பாதித்தல், சொத்து சேர்த்தல், குழந்தை பாக்கியம். 5 டாபிக் வந்துருச்சு தோஷங்களில். ஏகദേശம் எல்லா தோஷம் வந்துருச்சா? சந்தோஷம் வந்துருச்சு அப்படிங்கிறீங்களா? இப்போ ஒரு பாவமோ ஒரு கிரகமோ அல்லது ஒரு நட்சத்திரமோ உங்களுக்கு முடக்கு திதி சூன்யம்னா ஃபஸ்ட்டு முடக்கு தோஷம் நிவர்த்தி பண்ணுறீங்க, திதி சூன்யம் நிவர்த்தி பண்ணுறீங்க. ஒரு பாவம் அதாவது லக்ன கேந்திரங்கள் அல்லது மேஷம் கடகம் துலாம் மகரம் சனி இருந்தால் சனி தோஷ நிவர்த்தி, காசி ஜாசக நிவர்த்தி பண்ணுறீங்க. இல்லை உங்களுடைய லக்ன கேந்திரங்களில் சனி அமர்ந்தாலும் மாந்தி அமர்ந்தாலும் அந்த மாந்தி தோஷம் பண்ணுறீங்க. அடுத்தது வீடு மனை அமையலை அப்படிங்கும்போது மண் தோஷம் சல்லிய தோஷம் பண்ணுறீங்க. அடுத்தது திருமணம் பொருத்தம். திருமண பொருத்தத்துக்கு முதல்ல ஜாதகர் ஸ்ட்ராங்கான்றதுக்கு இந்த இவ்வளோ விஷயங்கள் பார்க்கணும். பாவம் பார்க்கணும். எலிஜிபிலிட்டி ரொம்ப ரொம்ப முக்கியம். அடுத்தது தான் நம்ம பொருத்தங்கிற நிர்ணயத்துக்கே வரோம். அதுக்கு நட்சத்திர பொருத்தம் எடுத்துக்கிறோம். அது ஆஸ் யூஷுவல் தாராபலன் பார்க்குறோம். தாராபலன்லேயும் நிறைய விதிவிலக்குகள் இருக்குது. திருமண பொருத்தம்னு எடுத்தாவே அதுக்கு 4 நாள் நம்ம பேசலாம். அடுத்தது எல்லாரும் பயப்படுற செவ்வாதோஷம். இனிமேல் செவ்வாதோஷத்துக்கு பயப்படுவீங்களா? யார் செவ்வாதோஷ ஜாதகம் வந்தாலும் பார்த்துட்டு அனலைஸ் பண்ணி ஓகே சொல்லுவீங்களா? அடுத்தது ராகு கேது தோஷம். இது தானே அடுத்தது பயப்படுறது. முக்கியமாக அவங்களுக்கு மாங்கல்ய ஸ்தானம் நல்லா இருக்கா, ஆயுள் ஸ்தானம் நல்லா இருக்கான்னு பார்ப்போம். அதுக்கப்புறம் திருமணம் நடந்துருச்சு, அவங்க பணம் சம்பாதிக்கிறதுக்கான வழிகள் அப்படிங்கிற 2, 6, 10 அப்படிங்கிற விஷயத்தை நம்ம கொடுக்குறோம். அடுத்தது கணவன் மனைவி ஒற்றுமை. இந்த கணவன் மனைவி ஒற்றுமைங்கிறது எதை வச்சு நான் சொன்னேன், எதை பார்க்கணுன்னு சொன்னது? கணவன் மனைவிக்குள்ளே ஒரு ஒற்றுமை ஏற்படணும்னா என்ன பாவங்கள் நல்லா இருக்கணும்னு சொன்னேன். ரீகால் பண்ணி பார்க்கணும் வீடியோவை. 3, 7, 11 அவங்களுடைய நட்சத்திரம் ஃபஸ்ட்டு. இப்போது நானே சொன்னேன் கடகம் தனுசு சஷ்டாஷ்டக தோஷம் எப்படி இருக்காங்கன்னா அவங்களோட ஜாதகத்தில் 3, 7, 11 ஸ்ட்ராங்காக இருக்குது. தாராபலனில் வேதை நட்சத்திரமாக இருக்கலாம், இல்லை விபத்த தாரையாக கூட இருக்கலாம், முடக்கு நட்சத்திரமாகவே வரலாம். இப்போ அஸ்வினியில் சூரியன் இருக்குது, அஸ்வினியே ஜாதகர். பூரத்தில் ஒரு பெண் அமைஞ்சிருச்சு அப்படின்னா வேண்டான்னு சொல்ல முடியுமா? முடக்கு நட்சத்திரமே பூரம். ஆனாலும் அவர்களுக்குள்ள தாராபலன் என்ன வருது சொல்லுங்க? அஸ்வினிக்கு பூரம் என்ன தாரை? தனதாரை. சமுதாய பகை ஏற்படும். ஆனாலும் தாராபலன்ல தனதாரை. பூரம் 2ல் பூரம் 3ல் பெண் பிறந்தா புஷ்கர நவாம்சத்தில் சந்திரன். இன்னொன்று முக்கியமாக ஒரு ரூல், உங்களுடைய ஜாதகமும் ஆணின் ஜாதகமும் பெண்ணின் ஜாதகமும் எந்தவித தோஷங்களால் பாதிக்கப்பட்டாலும், எந்தவித செவ்வாய் ராகு இருந்தாலும் சரி, இல்லை உங்களுக்கு 6, 8, 12 இருக்கட்டும், சஷ்டம் எதுவாக இருந்தாலும் உங்களுடைய குருவும் அவர்களுடைய சந்திரனும் கேந்திர திரிகோண தொடர்பில் இருந்தால் தம்பதிகள் ஒற்றுமையோடு வாழ்வார்கள். இன்னைக்கு வரைக்கும் சண்டை போட்டுகிட்டே இருந்தாலும் டைவர்ஸ் கேட்காம ஒரே வீட்டில் வாழ்கிற தம்பதியை எடுத்து பாருங்கள். குருச்சந்திரன் கேந்திர திரிகோண தொடர்பில் இருக்கும். எழுதி வச்சுக்கோங்க, செக் பண்ணி பார்த்துட்டு எனக்கு அடுத்த மாதம் சொல்லுங்கள். ஐயா நீங்கள் சொல்லுங்கள், உங்களோட சந்திரன் எங்கே இருக்குது? ஏன்னா அவர் தான் அதிகமான தாம்பத்திய வாழ்க்கையில் இருந்திருப்பார். ஒரு 30 வருஷம் 40 வருஷம் ஆயிருக்குள்ள கல்யாணம் ஆகி. துலால சந்திரன். குரு எங்கே இருக்குங்கய்யா? குரு மீனத்தில் குரு. உங்கள் மனைவிக்கு சந்திரன் எங்கே இருக்காங்க தெரியல, அவங்க ராசி சொல்லுங்க. விருச்சிக ராசி. மீனத்தில் குரு, விருச்சிகத்தில் சந்திரன். 1, 9 தொடர்பு. கல்யாணம் ஆகி எத்தனை வருஷம் ஆச்சுங்க? 30 வருஷமா?
வேறு எந்த பொருத்தம் பார்க்க தேவையில்லை. எப்படிங்க உங்கள் லைஃப் ஸ்டைலு சொல்லுங்கள். இப்போ உங்களுக்கு லைஃப் உங்களுக்கு திருமண வாழ்க்கை அப்படிங்கிற அந்த கணவன் மனைவி ஒற்றுமை அப்படிங்கிற விஷயம் நல்லா இருக்கா? அதுதான் தேவைங்க. மீனத்தில் குரு, விருச்சிகத்தில் சந்திரன், 1-9 தொடர்பு சந்திரனுக்கும் குருவுக்கும். இப்படி தான் இது எக்ஸாம்பிளுக்காக. நன்றிங்கய்யா, எக்ஸாம்பிளுக்காக சொன்னேன். எல்லாத்தோட ஜாதத்தையும் பாருங்க. டைவர்ஸ் கேஸ் கையெழுத்து போட வரைக்கும் கூட போயிருப்பாங்க. மண்டை பிச்சுக்கிட்டு சண்டை போடுவாங்க, ஆனால் ஒற்றுமையாக இருப்பாங்க. ஏதோ சினிமாங்களில் சொல்கிற மாதிரி ஆமான்னு சொல்கிறாங்க மேடம். சொல்லுங்கள், எங்கள் சந்திரன் எங்கள் குரு உங்களுக்கு சொல்லுங்கள் மேடம். என்ன நம்ம எக்ஸாம்பிள்ஸ் வந்து நிரூபித்து காட்டணும். அப்போ தான் உங்களுக்கு புரிதல் ஏற்படும். எத்தனையோ நல்ல ஒரு குழந்தைகள் இருக்கும், அம்மா அப்பாவும் நல்லா இருப்பாங்க, குடும்பம் நல்லா இருக்க எல்லாருக்கும். சாதாரணமாக செவ்வாதோஷம் ராகுதோஷம்னு ஜாதகத்தை கழிச்சு விட்ருவோம். இந்த ஒரு ரூலை மட்டும் ஃபாலோ பண்ணி கிட்டத்தட்ட 30-40 கல்யாணம் நான் லாஸ்ட் இயர் பண்ணி வச்சுருக்கேன். இன்றைக்கி வரைக்கும் நல்லா இருக்காங்க. கடவுள் புண்ணியத்தில் எப்போவுமே பிரபஞ்ச ஆசையில் நல்லா இருப்பாங்க. 1-11 இல்லை, அவங்களுடைய சந்திரனும் உங்களுடைய குருவும் கேந்திர திரிகோண தொடர்பு, அல்லது உங்களுடைய சந்திரன் அவங்களுடைய சந்திரன் கேந்திர திரிகோண தொடர்பு. குரு குரு சந்திரன் கண்ணியில், குரு சிம்மத்தில், அது தொடர்பு இல்லையே. ரிஷபத்தில் உங்களுக்கு கண்ணியில் சந்திரன், அப்போ குரு சந்திரன் 1-5 தொடர்பு. சூப்பர். பிரிய மனம் இருக்காது, பிரிஞ்சே வாழ்ந்தா கூட இணைஞ்சு வாழ்வாங்க. அதுதான் உண்மை. நிறைய பேர் நல்ல ஜாதகம் பார்த்துருப்பீங்க, வெளிநாட்டில் போய் சம்பாரிச்சிட்டு இருப்பாங்க, பிரிஞ்சு இருக்கிற மாதிரி நமக்கு தெரியும். ஆனால் அவங்களுக்குள்ள ஒற்றுமை அப்படிங்கிறது ஒரு நாள் பார்த்தாலும் அந்த கணவன் மனைவி ஒற்றுமை ஏற்படுறது இதுதான். இந்த ஒரு ரூலை மட்டும் வச்சு கணவன் மனைவிக்கு அழகாக நம்ம வந்து பொருத்தம் பார்க்கலாம். இல்லைனாலும் இதில் விதிவிலக்கு, அந்த குரு சந்திரன் 1-5-9 தொடர்பில் வர்ற மாதிரி ஒரு டேட்டை எடுத்து திருமணம் பண்ணி வச்சுருங்க. ரீமேரேஜ் கோச்சாரத்தில் குரு சந்திரன் 1-5-9 தொடர்பில் வர்ற மாதிரி ரீமேரேஜ் பண்ணிடுங்க. கண்டிப்பாக அந்த தம்பதிகள் பிரிவினை இல்லாமல் நன்றாக வாழ்வார்கள். என்ன மேடம் சிரிக்கிறீங்க? இருக்கா உங்களுக்கு? விட்டு போலனாலும் முடியாது. இதுதான் பூர்வ ஜென்ம பந்தம்ங்கிறது. கேந்திரத்தில் இருந்தாலும் தான், 1-4-7-10 இருந்தாலும் கேந்திரம் அல்லது திரிகோண தொடர்புகளில் குருச்சந்திரன் இருந்தால் அந்த தம்பதிகள் பிரிய மாட்டார்கள். இப்போ நம்ம தலைவர் இருக்கார் இல்லையா, தலைவரோட சந்திரன் எங்கே இருக்கு? துலாமில். அவங்களோட மனைவியோட சந்திரன் எங்கே இருக்கு? துலாமில். அவரோட குரு எங்கே இருக்குது அப்படின்னா சிம்மத்தில். அவங்க மனைவியோட குரு எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இதில் தனுஷில். அப்போ அங்கே தொடர்புகள் வந்துருச்சா? கும்பத்தில் கேந்திரத்தில் இருக்குது. எனக்கு என் கணவனுக்கும் அப்படி தான் இருக்குது. எனக்கு வந்து பார்த்திங்கன்னா நான் தனுசு ராசி பூராட நட்சத்திரம், என் கணவர் கன்னி ராசி உத்திர நட்சத்திரம். மனுஷன் பூர்வ ஜென்மம் அடுத்த இன்னும் 7 ஜென்மம் இருந்தாலும் அவர் தான் கணவன்ற மாதிரி. ஏன்னா லக்னம் எங்களுக்கு மிதன லக்னம், கன்னி லக்னம், லக்னாதிபதியும் அப்படி தான். என்னோட சந்திரன் மேலே அவரோட குரு. எப்படிப்பா விட்டுட்டு போகிறது? வாய்ப்பே இல்லை ராஜா. ஒரு கணவன் தான் அப்படின்னு வாழணும், வேற வழியே இல்லை. என்னை சகிச்சுக்கிட்டு தான் அவர் இந்த ஜென்மம் ஃபுல்லாக கிடக்கணும். கேந்திர தொடர்பில் வந்தால் இது, திரிகோண தொடர்பில் வந்தால் கூட அன்பு பாசம் இருப்பாங்க. கேந்திர தொடர்பில் டெய்லி சண்டையாக இருக்கும். அதாவது நித்திய கண்ணை பூர்ணாயுஸ் மாதிரி சண்டை போட்டுக்குவாங்க. 5 நிமிஷம் பார்க்கலன்னா ஆக்சுவலி நல்லா இருப்பாங்க. அதுக்கு தான் அந்த தம்பதி ஒற்றுமைக்கு இந்த மாதிரி தொடர்புகளை எடுத்து திருமணம் பண்ணணும் அப்படிங்கிறது. பாருங்க மேடம், இப்படியெல்லாம் ஹஸ்பண்ட் கிடைக்க கொடுத்து வச்சுருக்கணும் மேடம். எவ்வளோ சந்தோஷம். அவங்கெல்லாம் அப்படி சரி எனக்கெல்லாம் இப்படி ஒரு மனைவி அமையலையேன்னு வருத்தப்படுறது தெரியுது சார். இப்போ பெண்கள் எல்லாரும் இதில் சிரிக்கிறோம், ஆண்கள் யாராவது சிரிக்கிறாங்களான்னு பாருங்கள். அப்போ என்ன நம்ம எவ்வளோ பாடாப்படுத்துகிறோங்கிறது இருக்குது. ஐயா 30 வருஷம் வாழ்ந்துட்டு கூட நான் ஆமாங்க ஐயா நீங்கள் பிரியவே மாட்டேங்க சூப்பர்னு சொல்கிறேன். அப்போ கூட ரைட்டாக தான் சிரிக்கிறாரு, புன்னகை மட்டும்தான். ஆமாம், அப்புறம் நான் என்ன ஃப்ரீயாக விட்டுன்னு நான் மேடையில் நின்று பேசிகிட்டு இருக்கேன். அதுதான் இந்த கேந்திர திரிகோண தொடர்பு.
சும்மா நீங்கள் தாராபலனை பார்த்துட்டு 7ஆம் இடத்துல 5ஆம் இடத்துல சூப்பர் அப்படி இப்படியெல்லாம் திருமணம் பண்ணி வச்சிங்கன்னா இல்லை, இப்படி எடுத்துட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, லைஃப் டைம் நமக்கு சிக்கன. ஆமாம், நமக்கு வாய்த்த அடிமை மிகவும் அருமையானவர் அப்படின்னு சொல்லி லைஃப்பை ஓட்டலாம், ஜாலியாக இருக்கலாம். ஸோ இந்த பொருத்தம் பார்க்கணும், ஓகேவா? எந்த பொருத்தம் பார்க்குறீங்களோ இந்த பொருத்தம், இதுக்கு தான் அந்த காலத்தில் மன பொருத்தம் சொன்னாங்க. ராசி ரஜ் இந்த குண பொருத்தம்லாம் பார்க்குறீங்களா? ஏன்னா குருவும் சந்திரனும் தான் எதுக்கு அதிபதிகள்? சந்திரன் காலபுருஷத்தில் 4ஆம் இடத்துக்குரியவர், குரு 9, 12 கூடியவர். அப்போ அந்த தொடர்புகளை எடுத்து பார்த்தீங்கன்னா நான் சொன்ன அந்த திரிகோண கேந்திர தொடர்புகள் வரும். சரியா? ஓகே, அவ்வளோதானா? வேறு எதுவும் கேள்விகள் உண்டா? இங்கே தலைவரை காணவே. சரி, ஓகே. தோஷங்கள் அப்படிங்கிறது இதுதான். என்ன டாபிக் பேச வந்தோமோ ஏதோ பேசியாச்சு. என்ன அப்படின்னா உங்களுடைய எண்ணங்கள் என்னவோ அதுக்கேற்ற மாதிரி தான் பிரபஞ்சம் நமக்கு கொடுக்கும். சரிங்களா? என்னை பொறுத்தளவு திருமண வாழ்க்கையோ அல்லது ஒரு ஜாதகரை ஜெயிக்க வைக்கிறதோ, ஒரு குடும்பத்தில் இருக்கிற சிக்கல்களை நீக்குவதோ, அல்லது ஒருத்தரை பணம் சம்பாதிக்க வைக்கிறதோ, சைல்டு பர்த் அப்படிங்கிற குழந்தை பாக்கியமோ பெரிய ரிஸ்கான விஷயமே கிடையாது ஒரு ஜோதிடருக்கு. இந்த இடத்துல நம்ம ஜென்ரல் டாக்டர் மாதிரி எல்லாமே ஜென்ரலாக தெரிஞ்சு வச்சுக்கணும். இதில் யார் யார் ஸ்பெஷல் அப்படிங்கிறத ஹைலைட்டாக அடுத்தடுத்த பாவங்களுக்கு கொண்டு போகும்போது வரும். சரியா? அப்போது இந்த தோஷங்கள் அப்படிங்கிற ஒரு விஷயம், குடும்ப வாழ்க்கை சிறப்பாக இருக்க தீர்க்க வேண்டிய தோஷங்கள் என்னென்ன? இவ்வளோ நேரம் பேசிட்டேன், சொல்லுங்கள் யாரோ ஒருத்தருக்கு குடும்ப வாழ்க்கை சிறப்பாக இருக்க, அல்லது ஒரு மனிதன் இப்போ நான் நல்லா சந்தோஷமாக வாழனா எனக்கு தீர்க்க வேண்டிய தோஷங்கள் என்ன? மேடம் சொல்லுங்கள், நீங்களே சொல்லுங்கள், ஒவ்வொருத்தராக சொல்லுங்கள், என்ன புரிஞ்சுருக்கீங்கன்னு பார்க்கலாம். நீங்கள் இவ்வளோ நேரம் கதை கேட்டிங்களே, கடைசியில் சிதைக்கிறாம என்ன முறையாகணும்னா சித்தப்பான்ற போயிடுவீங்க போல. கூவி கூவி குடும்ப வாழ்க்கை சிறப்பாக இருக்கணும்னு இவ்வளோ நேரம் பேசிட்டேன், ஒருத்தர் கூட ஆன்சர் பண்ணலைன்னா அப்போ நான் பேசுனதுக்கு என்ன அர்த்தம்? என்னென்ன தோஷங்கள் பார்க்கணும், என்னென்ன விஷயங்கள் தீர்க்கப்படணும், என்னென்ன இயக்குனா நம்ம சக்ஸஸ் ஆகும் சொல்லுங்கள். ஓகே, கரெக்ட். ஃபஸ்ட்டு முடக்கு திதி சூனியம் பார்க்கணும். இது ஜென்ரல். முதல்ல என்ன பார்க்கணும்? ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும்? முதல் ரூல் நோ நோ. சூப்பர். லக்னத்தை வச்சு 12 பாவங்களையும் பார்க்கணும். 12 பாவங்களில் எந்த பாவம் முடக்கு திதி சூனியத்தில் இருக்கணும் பார்க்கணும். தசாபுத்தி பார்க்கணும், நட்சத்திரம் பார்க்கணும். அடுத்தது என்னென்ன பாவங்கள் நமக்கு வேணுமோ அந்த பாவங்கள் திதிசூனியம் முடக்கு வேறு ஏதேனும் தோஷங்களாக பாதிக்கப்பட்டிருக்குதான்னு பார்க்கணும். அடுத்தது காசி ஜாதகம், அடுத்தது மாந்தி தோஷம், அடுத்தது காலசர்ப தோஷம், சர்பதோஷம், ராகு கேது செவ்வாய் சுக்கிரன், என்ன தோஷம் வேணும் எடுத்துக்கோங்க. அடுத்தது என்ன பாவம் வேணுமோ, 2ஆம் இடம், பணம் வேணும்னா 2ஆம் இடம், முயற்சி முன்னேற்றம் வேணும், வெளிநாட்டு பயணங்கள் எல்லாம் வேணும்னா 9ஆம் இடம், 12ஆம் இடம், 3ஆம் இடமெல்லாம் பார்க்கணும். குழந்தை பாக்கியம்னா 5, 9 பார்க்கணும். வீடு சொத்து மனைகள் அமையணும் 4, 8, 12 பார்க்கணும். இப்போ நம்மளோட டெய்லி ரொட்டீன் லைஃப் அப்படிங்கிறது 6. வேலை நல்லா வேணும்னா 6ஆம் இடம் பார்க்கணும். சரி, இதுக்கெல்லாம் என்ன தீர்வு? லக்னம் ஸ்ட்ராங்காங்கன்னா ஃபஸ்ட்டு லக்னம் சார்ந்த பிரச்சனைகள் உள்ளவர்களுக்கு தீர்வு தரணும். 2ஆம் இடம் ஸ்ட்ராங்கானா பொருளாதார ரீதியாக இருக்கிறவங்களுக்கு தீர்வு. 3ஆம் இடம் முயற்சி முன்னேற்றம்னா மூட்டை தூக்கும் தொழிலாளர்களுக்கு உதவி செய்தல். 4ஆம் இடம்னா ஏற்கனவே சொல்லிட்டேன், சுகமாக இல்லாதவங்களுக்கு சுகத்தை, அதாவது நல்ல ஒரு சாப்பாடு, நல்ல துணிமணி, நல்ல விஷயங்கள் கொடுக்கணும். தாயாரிடம் ஆசீர்வாதம் வாங்கணும். 5ஆம் இடம்னா குழந்தை, மனம் சார்ந்த பிரச்சனைகள் உள்ளவங்களுக்கு ஆலோசனை வழங்குதல், ஜோதிடம் கற்றுக் கொடுக்கலாம், இந்த மாதிரி விஷயங்கள் பண்ணலாம், கலைகள் கற்றுக் கொடுக்கலாம். 6னா ரொட்டீன் லைஃப்பை மாற்றணும். இந்த முடக்கு விஷயத்தில் ஒரு விஷயம் சொல்கிற பாருங்க, முடக்கு என்ன பாவத்தில் இருக்கோ, 1ஆம் பாவம் முடக்குனா அதுக்கு நம்ம வாழ்வில் பிறகு என்ன சொல்லலாம். இப்போ 6ஆம் பாவம் முடக்கு இல்லை 6ஆம் இடத்துல 6, 8, 12 முக்கியமாக பார்க்க வேண்டிய தோஷம். எல்லோரும் பயப்படக்கூடியது 6, 8, 12. 6, 8, 12னாவே என்னென்னா 6ஆம் இடங்கிற ரொட்டீன் லைஃபாக மாற்றிக்கணும். நம்ம ஒரு ரொட்டீன் நம்ம இப்போ நான் என்னை பார்த்துருப்பீங்க, போன மாதம் வேறு ஹேர் ஸ்டைல் இருக்குது, இந்த மாதம் வேறு ஹேர் ஸ்டைல். நம்ம ரொட்டீன் லைஃப் மாற்றிக்கணும். 2ஆம் இடம் பிரச்சனையாக பேஸ்ட் ப்ரஷ்ஷை மாற்றுங்க. கண்ணாடி போட்டிருக்கீங்கன்னா கண்ணாடி மாற்றுங்க, கண்ணாடி பிரேமை மாற்றுங்க, பொட்டு வைக்கிற ஸ்டைலை மாற்றுங்க.
மூன்றாம் இடம்னா பெண்கள் காதணி செயின் இந்த வலையிலலாம் போடுறீங்களே அந்த விஷயங்களை மாற்றுங்க. நிறைய போட்டுட்டு இப்படி வர்றீங்கன்னா அதில் கொஞ்ச நாள் தவிர்த்துருங்க. அட்லீஸ்ட் அந்த கிரகமாக டிரான்சஸில் போகிறப்போ 4ஆம் இடம்னா சுகமாக தூங்குறது அப்படிங்கிறது. இப்படி நம்ம வாழ்க்கையே ஒவ்வொரு விஷயங்களுக்காக மாற்றம் செய்யும்பொழுது வாழ்க்கை நிச்சயமாக வெற்றிகரமாக மாறும். எல்லா தோஷமும் நிவர்த்தியாகி சந்தோஷமாக இருக்கலாம். சந்தோஷம்னு கூட தோஷம் சொல்ல மாட்டேன், மகிழ்ச்சியாக வாழலாம். லைஃப் கிஃப்ட்டு. அவைப்பாட்டி சொன்ன மாதிரி நம்ம பிறப்பு அப்படிங்கிறது பெரிய கிஃப்ட்டு. இந்த கிஃப்ட்டு அப்படிங்கிற விஷயத்த டெய்லி நம்ம பிரபஞ்சத்துக்கு நன்றி சொல்லிவிட்டு இருக்கிற விஷயங்களை தக்க வச்சுக்கிறதுக்கும் இல்லை அடுத்த ஸ்டெப் போகிறதுக்கும் சின்ன சின்ன விஷயங்கள் பண்ணாவே போதும். நம்மக்கிட்ட வரவங்கள நம்ம எப்போவுமே பெரிய சக்ஸஸ்ஃபுல் பர்சனாக மாற்றணும். அதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம மாறணும். ஸோ தோஷங்களை பற்றி கவலையே வேண்டாம். எல்லோருக்கும் குடும்ப வாழ்க்கை நிச்சயமாக நல்லாவே இருக்கும். பார்க்க வேண்டிய விஷயங்கள் முதல்ல 12 பாவங்களை ஆராய்ச்சி பண்ணுங்க. அதுக்கப்புறம் முடக்கு திதி சூனியம் பாருங்கள். ஏன்னா அது இல்லைன்னா இன்றைக்கி எதுவுமே இல்லைன்ற மாதிரி லைஃப் ஆயிடுச்சு. ஜோதிடம் அப்படிங்கிறது முடக்கு திதி சூனியத்தில் தான் மாட்டியிருக்குது, வேறு எதுவும் பார்க்குறதில்ல. அப்போ முடக்கு திதி சூனியம், வைநாசிகம், மாந்தி, ராகு, கேது எக்ஸட்ரா எக்ஸட்ரா நீங்கள் என்ன வேணால் தோஷங்கள் பாருங்கள். அதுக்கான விஷயங்கள் ஆலயங்களுக்கு போங்க. இல்லையா நாம் தான் எல்லாம் பரிகாரம் பண்ணி கொடுக்குறோம். பிரபஞ்சக்குழு அறக்கட்டளை தொடர்பு கொண்டீங்கன்னா எல்லா பரிகாரமும் எங்கெங்கே பண்ணணுமோ பண்ணிடலாம். என்னென்ன ஆலயங்களுக்கு போகணுமோ போய்க்கலாம். 6, 8, 12 பயப்பட தேவையில்லை. அதுக்கு விதிவிலக்குகள் நிறையா உண்டு. ஏன்னா ஒரு பாவம் இயங்கும் போது அதுக்கு எதிர்பாவம் இயங்கலையா, அந்த பாவத்தை இயங்கிட்டு போனோம்னாவே நமக்கு இதாகும். 8ஆம் இடம் இயங்குது, அவமான பிரச்சனைகள் வருதுன்னா நல்லா பிடிச்ச ஃபுட்டு சாப்பிடுங்க. ஆட்டோமேட்டிக்காக உங்கள் அவமானம் காணாமல் போயிடும். 8 இயங்கும்போது என்ன இயங்குங்க, 2ஆம் பாவம் இயங்குமா? இல்லை ரொம்ப 8ஆம் பாவம் உங்களுக்கு பிரச்சனையாக இருக்கா, பிடிச்ச ஃபுட்டை தியாகம் பண்ணுங்க. ஏன் காசிக்கு போனால் ஏதாவது ஒன்று விட்டுட்டு வரணுன்றாங்க, பற்ற விட்டுட்டு வேணா இவங்க சாப்பிட்றத விட்டுட்டு வராங்க. மக்கள் புரிதல் அவ்வளோதான். எனக்கு ரொம்ப ஜாங்கிரி பிடிக்கும், நான் விட்டுட்டேன். ஒரு அம்மா சொல்லுது வெத்தலை வாக்கு போட்டுகிட்டே இருப்பேன், அதை விட்டுட்டேன் அப்படிங்குது. அது நீ போட்டேன்னா போடலன்னா பற்றை விடுதல், பற்றற்று இருத்தலுக்கு தான் காசின்னு அந்த காலத்தில் சொல்லப்பட்டது. அந்த மாதிரி 8ஆம் பாவம் பிரச்சனையாக இருக்குது, 8ஆம் பாவம் தசாபுத்தி நடக்குதா, 2ஆம் பாவம் எதிர்பாவம், அதில் ஒரு விஷயத்தை தியாகம் பண்ணுங்க. பிடிச்ச ஃபுட்டு நல்ல பிரியாணி கட்டு வேணால் பிரியாணி சாப்பிடாதீங்க, அட்லீஸ்ட் அந்த தசாபுத்தி வரைக்காவது இருங்க. 6 எங்கே தான் ரொட்டீன் லைஃப்பை சேஞ்ச் பண்ணுங்கள். ஜீன்ஸ் டிஷர்ட் தான் போடுறோன்னா வேஷ்டியில் வாங்க, பட்டு சாரி தான் கட்டுவேன்னா நார்மல் சாரியில் வாங்க, சுடிதார் தான் போடுவேன்னா குர்தாக்கு மாறுங்க. எல்லா விஷயமே நம்ம கையில் தான் இருக்குது. பிரபஞ்சம் நமக்கு நிறையா விஷயங்களை கொடுத்துருக்கு, முன்னோர்கள் நிறையா விஷயங்களை சொல்லி கொடுத்துருக்காங்க. நாம் கேட்கவோ செய்யவோ தயாராக இல்லை. ஒரு நாளில் அம்பானி ஆகணும்னு நினைக்கிறோம். எல்லா பெண்களும் நயன்தாராவாக தான் வேணும், எல்லா ஆண்களும் அரவிந்த் சாமியாக தான் வேணுன்றாங்க. ஏன்னா இப்போ இருக்கிற நடிகர்கள் பேர் எனக்கு தெரியாது, அதனால் சொல்கிறேன். அப்புறம் எங்கே போய் எல்லாம் கிடைக்கும்? மகிழ்ச்சியும் நமக்குள்ளே தான் இருக்குது, துன்பமும் நமக்குள்ளே தான் இருக்குது. அதுதான் 12 பாவங்கள் வகுக்கப்பட்டிருக்கு. 12 பாவத்தை சரியாக அனலைஸ் பண்ணாவே எல்லாமே கிடைக்கும். முடக்குங்கிற ஒரு பாவம் மட்டும்தான் பாதிக்குமா சொல்லுங்கள் பார்க்கலாம். லக்னம் முடக்கானா எங்கெல்லாம் பாதிக்கும்? ஃபஸ்ட்டு லக்னம் முடக்கானா லக்னம் பாதிக்கும், அதுக்கப்புறம் எதெல்லாம் பாதிக்கும்? அது நம்மளோட அடுத்த கட்ட வளர்ச்சி. நம்ம லக்னம் பாவங்களில் கேட்குறேன். 1, 4, 7, 10, 1, 5, 9 திரிகோணம் கேந்திரம் பாதிச்சிருமா? எத்தனை பாவம்? அப்போ அந்த அதிபதி நிற்கிற இடம் பாதிக்குமா? லக்னாதிபதி போய் நிற்கிற இடம் பாதிக்குமா? அவர் பார்க்குற இடம் பாதிக்குமா? முடக்குங்கிறது இதுதானே. ஃபஸ்ட்டு ஒரு முடக்கோ திதிசூனியமோ ஒரு பாவம் பெற்றால் அந்த பாவத்தோடு சேர்ந்து இயங்கும் அனைத்து பாவங்களுமே கெடும். இது எத்தனை பேர்த்துக்கு தெரியும்? வெறும் குரு முடக்கம் 5ஆம் பாவம் முடக்கம் அப்படின்னு அதுக்கு மட்டுமே நம்ம போய் பரிகாரம் பண்ணிகிட்ருப்போம். அவர் நின்ற வீடு பார்க்கும் இடம், அந்த 5ஆம் இடத்தோடு தொடர்பு கொள்கிற பாவங்கள் 5னா 9, 1, 5க்கு இன்னொன்று கேந்திரம் என்ன? 2, 5, 8, 11. 5 முடக்கானா வருவாயும் போச்சு, அதிர்ஷ்டம் போச்சு, ஆசை அபிலாஷைகள் நிறைவேறாது, தாமத்தியம் போச்சு, பூர்வ புண்ணியம், குலதெய்வம் எல்லாமே. ஸோ முதல்ல அதை தெரிஞ்சுக்கணும். பாவங்கள் ரொம்ப முக்கியம். பாவத்துள் பாவம் அப்படிங்கிற விஷயம் கான்செப்ட் ரொம்ப முக்கியம். ஒரு பாவம் இயங்கும் போது
அதோடு சேர்ந்த அனைத்து பாவங்களும் கேந்திர திரிகோணங்கள் எதிர்பாவங்கள் இயங்கும். ஒரு பாவத்தை இன்னொரு பாவம் தோற்கடிக்கும், ஒரு பாவத்தை இன்னொரு பாவம் வளர்க்கும். இதுதான் முக்கியமான கான்செப்ட். ஸோ அனைவருக்கும் அனைவருக்குமே குடும்ப வாழ்க்கை சிறப்பாக அமைய நான் சொல்லப்பட்ட தோஷங்கள் என்னன்னு கண்டுபிடிங்க. அதுக்காக தீர்க்க வேண்டிய ஆலய பரிகாரங்களை மேற்கொள்ளுங்க. தர்ம பரிகாரம், கர்ம பரிகாரம், ஆன்மீகம், தாந்திரிக பரிகாரங்கள் செய்யுங்க. உங்களுடைய வாழ்க்கை மட்டும் இல்லாமல் உங்களை சார்ந்தவர்கள், உங்களுடைய குடும்பம் மற்றும் உங்களை நாடி வருபவர்கள் வாழ்க்கையும் சிறப்பாக இருக்க அனைத்து வளங்களும் நாங்களும் பிரபஞ்ச ஆசையோடு கிடைக்கட்டும். எல்லாம் வல்ல கால பைரவர், நான் கும்பிட்ற கால பைரவர் உங்களோடு இருந்து, ஏன்னா கலியுக கடவுள் அவர் தான். எல்லா பிரச்சனைக்கும் தீர்வு அவர்கிட்ட சரணாகதே. ஸோ அவர் ஆசி புரியட்டும். அனைவருக்கும் அனைத்து விதமான வளங்கள் செல்வங்கள் கிடைக்கட்டும். நன்றி. வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. இந்த வாய்ப்பளித்த எமது ஜோதிட பிரபஞ்ச குழு அறக்கட்டளை நிறுவனர் அனைவருக்கும் மற்றும் ஒரு முறை நன்றி. வாழ்க வளமுடன். என்னோடய ஃபோன் நம்பர் 6374414928. நன்றி. மிக சிறப்பாக கடந்த 1 மணி நேரமாக நமக்காக அருமையான பரிகாரங்களையும் நிறைய சூட்சமான தகவல்களை கொடுத்துருக்காங்க. நம்ம ஜோதிடர் அப்படின்னாலே சமுதாயத்திற்கு ஒரு முக்கியமான நபர்கள், பொறுப்புமிக்க நபர்கள்னு சொல்லலாம். சோஷியல் ரெஸ்பான்சிபிலிட்டி உள்ள நபர்களில் நிறைய நபர்கள் சமுதாயத்துக்கு இருக்காங்க. அதில் ஜோதிடர்களும் ரொம்ப முக்கியமானவங்க. ஏன்னா ஒரு திருமணம் சார்ந்த காரியங்களை இணைச்சி வைக்கும்போது நம்ம பொறுப்புணர்வுடன் செயல்பட்டு அவங்களுக்கு பல விஷயங்களை பார்த்து நம்ம திருமணத்தை பொருத்தணும். பட் இன்றைக்கி நிறைய பேர் நட்சத்திர பொருத்தத்தை மட்டும் பார்த்துட்டு பண்ணிடுறாங்க. அது சம்மந்தமாக விழிப்புணர்வை ஏற்படுத்தக்கூடிய வகையில் மிக அருமையான தகவலை கொடுத்துருக்காங்க. நிறைய தோஷங்களை பற்றி சொல்லியிருக்காங்க. அப்போ இந்த வீடியோவை பார்த்தவங்க கண்டிப்பாக என்ன பண்ணணும், திருமணத்திற்கு முன்னாடி மேடம் சொன்ன மாதிரி பல விஷயங்களை பார்த்துட்டு திருமணம் பண்ணுங்கள். அப்போ தான் அவங்க வாழ்க்கை சிறப்பாக இருக்கும். ஸோ மிக அற்புதமான ஒரு சொற்பொழிவு ஆற்றிய துணை செயலாளர் தனபாக்கிய மேடம் அவர்களுக்கு நம்மளுடைய மாணவி விக்னேஸ்வரி அவர்கள் பொன்னாடை போற்றி கௌரவிப்பார். எல்லோரும் கைத்தட்டி உற்சாகப்படுத்துங்க.